Theory of probability. Random experiment. If in each trial of an experiment conducted under identical conditions, the outcome is not unique but may be any one of the possible outcomes, then such an experiment is called a random experiment. எக்ஸ்பெரிமெண்ட்டை ரெண்டாக பிரிக்கலாங்க. ஒன்று வந்து டிட்டர்மினிஸ்டிக் எக்ஸ்பெரிமெண்ட், அனதர் ஒன்று வந்து ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். டிட்டர்மினிஸ்டிக் எக்ஸ்பெரிமெண்ட்னா ஒரு ப்ராசஸ் பண்ணுறோம், அந்த ப்ராசஸோட ரிசல்ட் இதுதான் அப்படின்னு நமக்கு முன்கூட்டியே தெரியும், முன்கூட்டியே டிசைட் பண்ணிட்டு அந்த ப்ராசஸ் செய்யும்போது அதே ரிசல்ட் வரும். அப்படி வந்துச்சுனாக்கா அதை வந்து டிட்டர்மினிஸ்டிக் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஸ்கூல் லெவலில் காலேஜ் லெவலில் சொல்லணும்னாக்கா ஒரு சால்ட்டை கொடுத்துட்டு சால்ட்டை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த சால்ட்டை என்ன சால்ட்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுவோம். ஃபைனலாக அந்த சால்ட் என்னன்னு சொல்ல போகிறோம், சரிங்களா? ஸோ அது ஏற்கனவே முடிவு பண்ண சால்ட், அது அந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி அதை கண்டுபிடிக்கிறோம். அதை நம்ம என்ன அங்கே கொடுத்தோமோ அதே சால்ட் தான் வரப்போகுது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்கும் பொழுது அதே ரிசல்ட் தான் நமக்கு ஆன்சராக வரப்போகுது, வேறு ஆன்சர் வராது. வேறு நம்ம சொல்கிறோம்னாக்கா ஆன்சர் தப்பாக சொல்கிறோம் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ அது வந்து ஒரு லேபில் ஒரு சால்ட்டை கண்டுபிடிக்கிறது எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறோம் அப்படின்னாக்கா அது வந்து டிட்டர்மினிஸ்டிக் எக்ஸ்பெரிமெண்ட். ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் அது என்னன்னாக்கா இப்போ முன்கூட்டியே ப்ரிடிக்ட் பண்ண முடியாமல் இருக்கணும். அந்த ரிசல்ட்டை வந்து ஒரு ப்ராசஸ் நடக்குது, அதோட ரிசல்ட்டை நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சுனாக்கா அதான் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். அதுக்கு எக்ஸாம்பிள் நமக்கு நிறையாவே தெரியும், ஸ்கூல் லெவல்லேருந்து நிறையா படிச்சிருக்கோம். டாஸிங் ஏ காயின், ஒரு காயினை டாஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதோட பாசிபிலிட்டிஸ் நமக்கு தெரியும். என்ன கிடைக்க போகுது, ஒன்று ஹெட்டு கிடைக்கும் இல்லை டெயில் கிடைக்கும், அவ்வளோதான். பட் அது கம்ப்ளீட் ஆன அந்த ப்ராசஸ் முடிஞ்சால் தான் ஹெட்டு கிடச்சிருக்கா இல்லை டெயில் கிடச்சிருக்கா நம்மளால் சொல்ல முடியுமே ஒழியே, டாஸ் பண்ணி அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ ஹெட் தான் வரப்போகுது டெயில் தான் வரப்போகுது அப்படின்னு நம்மளால் முன்கூட்டியே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் டாஸிங் ஏ காயின் வந்து ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஆஃப் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். அந்த மாதிரி என்னென்ன இருக்குது அப்படின்னாக்கா த்ரோயிங் ஏ டை, 6 ஃபேஸ் டையில் 1 2 3 4 5 6ன்னு 6 ஃபேஸ்லையும் 6 நம்பர்ஸ் எழுதிட்டோம் அப்படின்னாக்கா, இப்போ டையை த்ரோ பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த ப்ராசஸ் முடிஞ்சால் தான் என்ன கிடச்சிருக்குன்னு நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளால் முன்கூட்டியே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செலக்டிங் ஏ கார்டு ஃப்ரம் ஏ பேக் ஆஃப் பிளேயிங் கார்ட்ஸ், செலக்டிங் ஏ ஃபேமிலி அவுட் ஆஃப் கிவன் குரூப் ஆஃப் ஃபேமிலிஸ். இது எல்லாமே எதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னாக்கா ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள்ஸ். அவுட்கம். The result of a random experiment will be called a outcome. ஒரு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறோம், அதோட ரிசல்ட் காயினை டாஸ் பண்ணுறோம், ரிசல்ட் என்ன ஹெட் வரலாம் டெயில் வரலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த ரிசல்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னாக்கா அவுட்கம் அப்படின்னு சொல்கிறோம். ட்ரையல் அண்ட் ஈவெண்ட். எனி பர்டிகுலர் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் a random experiment is called a trial. And outcome or combination of outcomes are termed as events. இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணாக்கா கன்சிடர் 2 காயின்ஸ் ஆர் டாஸ்டு சைமல்டேனியஸ்லி அப்படின்னு வச்சுக்கலாமே. அப்போ 2 காயின்ஸ் டாஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு அவுட்கம்ஸ் என்னென்னலாம் வரலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரெண்டுமே ஹெட்டாக வரலாம், இல்லை ஹெட்டு ஃபஸ்ட் காயினில் ஹெட்டு செகண்ட் காயினில் டெய்லு அப்படின்னாக்கா ஃபஸ்ட் காயினில் டெய்லு செகண்ட் காயினில் ஹெட்டு, இல்லை ரெண்டு காயின்லுமே நமக்கு வந்து என்ன வந்துடலான்னு கேட்டால் டெய்ல் அப்படின்னு வரலாம். ஸோ இதான் அவுட்கம்ஸ். ஓகே, இதில் ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் 2 ஹெட் அப்படின்னாக்கா லெட் ஏ பி தி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் 2 ஹெட்னா என்ன வரும்னாக்கா ஹெச், அவ்வளோதான். லெட் பி பி தி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் எக்ஸாக்ட்லி 1 ஹெட் அப்படின்னாக்கா HT, அப்போ இது என்னன்னு கேட்டினாக்கா ஒன் ஆஃப் தி அவுட்கம். ரெண்டு காயினை டாஸ் பண்ணும் பொழுது ஏ அப்படிங்கிற ஈவெண்ட் வந்து ஒரு அவுட்கம், ஆனால் பி அப்படிங்கிறதுங்கிறது என்னன்னு கேட்டினாக்கா கலெக்ஷன் ஆஃப் அவுட்கம்ஸ், ஒரே ஒரு அவுட்கம் கிடையாது, காம்பினேஷன் ஆஃப் அவுட்கம் HT அண்ட் TH, இந்த ரெண்டு அவுட்கமும் சேர்ந்து தான் அங்கே பிங்கிறது ஈவெண்ட். ஸோ பி அப்படி ஈவெண்ட் அப்படிங்கிறதுனாக்கா இட் இஸ் எய்தர் அவுட்கம் ஆர் காம்பினேஷன் ஆஃப் அவுட்கம். அதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். Exhaustive events are cases. The total number of possible outcomes of a random experiment is known as the exhaustive event or cases. ஆமாம், இப்போ நம்ம ரெண்டு காயினை டாஸ் பண்ணுறோம், அதில் என்னென்ன பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து எழுதுறோம் அப்படின்னாக்கா அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து எழுதுனோம்னாக்கா அதுதான் என்னென்னு சொல்கிறோம்னாக்கா எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ் ஆர் கேசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ் ஆர் கேசஸ். The number of cases favorable to an event in a trial is the number of outcomes which entails the happening of the event. Favorable event or cases. இப்போ getting அட்லீஸ்ட் 1 ஹெட் அப்படின்னாக்கா அதுக்கு ஃபேவரபுளாக என்னென்ன அவுட்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்னாக்கா அட்லீஸ்ட் 1 ஹெட் அப்படின்னாக்கா நம்ம என்ன எழுதிக்கலாம், HH, HT, TH அப்படின்னு எழுதிக்கலாங்களா? ஸோ அதுக்கு நம்ம ஃபேவரபுளாக உள்ள அவுட்கம்ஸ் சொல்கிறோம், அதுதான் என்னென்னு சொல்கிறோம்னாக்கா ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ் ஆர் கேசஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், மியூச்சுவலி
exclusive events. Events are said to be mutually exclusive or incompatible if the happening of any one of them precludes the happening of all the others. That is, no two or more of them can happening simultaneously in the same trial. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா, இப்போ டாஸிங் டூ காயின்ஸ் ஆர் சைமல்டேனியஸ்லி அப்படின்னு எடுத்துக்கலாங்களே. அது ஹெச் ஹெச்டி டிஹெச் அண்ட் ஃபைனலி டிடி. வாட் இஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு total possible outcomes. A is equal to getting 2 head அப்படின்னாக்கா HH அவ்வளோதான் A. ஸோ B equal to getting 2 tail அப்படின்னாக்கா TT. தட்ஸ் ஆல். இப்போ இந்த ரெண்டு ஈவெண்ட்டையும் நம்ம மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ்னு சொல்லலாமா? எப்படி சொல்ல பாருங்க. ஈவெண்ட்ஸ் ஆர் said to be mutually exclusive if the happening of one of them precludes the happening of the other. இப்போ கெட்டிங் டூ ஹெட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னாக்கா எது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாக்கா 2 tail கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது 2 ஹெட் கிடைச்சதுன்னா நமக்கு என்ன வராது, 2 டெய்ல் வராது. அதே மாதிரி 2 டெய்ல் கிடைச்சது அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா என்ன நமக்கு கிடைக்க சான்சஸ் இல்லை, 2 ஹெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த 2 ஈவெண்ட்டையும் நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். தியரிட்டிக் நோட்டேஷன்ல சொல்லணும் அப்படின்னாக்கா 2 ஈவெண்ட்ஸ் A and B are said to be mutually exclusive if and only if their intersection A intersection B is equal to empty அப்படின்னு தியரிட்டிக். அது வந்து செட் தியரிட்டிக் நோட்டேஷன் யூஸ் பண்ணும்போது இதை சொல்லிக்கலாம். இப்போதைக்கு மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் அடுத்த அனதர் மெத்தட்லையும் படிக்க போகிறோம். செட் தியரி யூஸ் பண்ணியும் படிக்க போகிறோம். ஈவெண்ட்ஸ் ஆர் said to be mutually exclusive or incompatible if the happening of the one of them precludes the happening of all the others. That is, no two or more of them can happening simultaneously in the same trial. Equally likely events. Outcomes of a trial are said to be equally likely if taking into consideration all the relevant evidences. There is no reason to expect one is preference to the other. Equally likely events, நம்ம டாஸிங் ஏ காயின், த்ரோயிங் ஏ டை உள்ள ஈவெண்ட்ஸ் எல்லாமே என்னன்னு கேட்டினாக்கா ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ் தான். இப்போ ஒரு காயினை டாஸ் பண்ணுறோம், அதில் அவுட்கம்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டினாக்கா ஹெட்டு டைல். ஹெட்டு கிடைக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு பாசிபிலிட்டியோ அதே பாசிபிலிட்டி தான் உங்களுக்கு என்ன வரதுக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டெய்ல் வரத்துக்கும். சரிங்களா? அவுட்கம்ஸ் எல்லாத்துக்குமே ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் இருக்கணும். இப்போ டோட்டல் 2 அவுட்கம்ஸ் தான் இருக்குது அப்படின்னாக்கா அதில் ஹெட்டு மட்டுமே அதிகமாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, இல்லை டெய்ல் மட்டுமே அதிகமாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற ஈவெண்ட்ஸ் வந்து என்ன கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டை எடுத்துக்கிட்டேன். டையில் வந்து 1 2 3 4 5 6 அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக 1 2 3 4 5 அப்படின்னு எழுதிட்டு திருப்பி 1னே போட்டு வச்சுக்கிட்டேன் அப்படின்னாக்கா அதில் உள்ள அவுட்கம்ஸ் எல்லாமே ஈக்குவலி லைக்லி அவுட்கம்ஸா அப்படின்னு சொன்னோம்னாக்கா கெட்டிங் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 1 அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு என்ன வரும்னாக்கா 2/6ன்னு வரும். அதே ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன வரும்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு 1/6 தான் வரும். அப்படிங்கிறப்ப அவுட்கம்ஸ் எல்லாத்துக்குமே என்ன சேம் ப்ரிஃபரன்ஸ் வராது. அப்போ 1க்கு வந்து 2 சான்ஸ் வந்துடுச்சு. இப்போ 1 2 3 4 5 6ல் ஒரு ஸ்பேஸில் 6 கட் பண்ணிட்டு நம்ம 1 போட்டுவிட்டோம் அப்படின்னாக்கா அதில் உள்ள எல்லா இப்போ நம்ம டையை த்ரோ பண்ணுறோம் அப்படின்னாக்கா 1 கிடைக்கிறதுக்கு 1 வந்து அது என்ன நம்பர் ஆஃப் டைம்ஸ் அதிகமாக கிடைக்கலாம், 2 வந்து கம்மியாக கிடைக்கும். சரிங்களா? அதனால அந்த மாரி இதை ஈவெண்ட்டை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறது இல்லைனாக்கா ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ்னு சொல்கிறது இல்லை. ஸோ அவுட்கம்ஸ் ஆஃப் எ ட்ரையல் ஆர் said to be equally likely if taking into consideration all the relevant evidences. There is no reason to expect one is preference to the others. அதை எப்போ தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? ஒரே நம்பரை வந்து மோர் தென் 1 டைம் அந்த சைட்ஸில் எழுதினா தான் முடியும். இப்போ ஹெட்டு டெய்ல் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு 2 பக்கமே ஹெட்டே வச்சுட்டு அப்படின்னாக்கா டெய்ல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? வாய்ப்பே இல்லை. அப்போ ஹெட்டு டெய்ல் வந்து அவுட்கம் வந்து ஈக்குவலி லைக்லியா அப்படின்னாக்கா ஈக்குவலி லைக்லி கிடையாது. எல்லாத்துக்குமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் சான்சஸ் இருக்கணும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னாக்கா ஈக்குவலி லைக்லி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்க்கறது எல்லாமே ஈக்குவலி லைக்லி அவுட்கம்ஸ் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட். Several events are said to be independent if the happening or non-happening of an event is not affected by the supplementary knowledge concerning the occurrence of the any number of the remaining events. 2 ஈவெண்ட் வந்து இண்டிபெண்ட்னு எப்போ சொல்லணும்? ஹேப்பனிங் ஆஃப் A does not affect the happening of B அப்படின்னு இருந்ததுனாக்கா அதை என்னன்னு சொல்லுவோம்னாக்கா இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா கன்சிடர் 2 காயின்ஸ் ஆர் டாஸ் ட்வைஸ். ஒரு காயினை வந்து 2 காயின்ஸை வந்து 2 டைம்ஸ் டாஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கலாங்களே.
ஏங்கிறது என்ன அப்படின்னு சொல்றோம்னாக்கா, கெட்டிங் 2 ஹெட் இன் ஃபர்ஸ்ட் டாஸ் அப்படின்னாக்கா, நமக்கு அதுக்கான என்னன்னு சொல்றோம்னாக்கா, ஹச் அப்படின்னு சொல்றோம். பி அப்படிங்கிறது என்னன்னு சொல்றோம்னாக்கா, கெட்டிங் 2 டைல்ஸ் இன் செகண்ட் டாஸ் அப்படின்னு சொல்றோம். கெட்டிங் 2 டைல்ஸ் இன் செகண்ட் டாஸ்னாக்கா டிடி. சரிங்களா? இப்ப நல்லா பாருங்க. நான் காயின வந்து 2 காயின்ஸ் டாஸ்டு சைமல்டேனியஸ்லி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒன் டைம் டாஸ் பண்றோம் அப்படின்னாக்கா, இந்த 2 ஈவென்ட் என்னன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னாக்கா, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? ஒரே ஒரு தடவ டாஸ் பண்றேன். ஏங்கிறது கெட்டிங் 2 ஹெட், பிங்கிறது கெட்டிங் 2 டெயில் அப்படின்னாக்கா, அ ஏ, பி 2ம் என்ன ஈவென்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவென்ட்ஸ். இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டாக்கா, 2 காயின்ஸ் டாஸ்டு ட்வைஸ் அப்படின்னு சொல்றேன். ஏங்கிறது கெட்டிங் 2 ஹெட்ஸ் இன் ஃபர்ஸ்ட் டாஸ். பிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்கேன், கெட்டிங் 2 டெய்ல்ஸ் இன் செகண்ட் டாஸ். இப்ப ஃபர்ஸ்ட் டாஸ்ல எனக்கு 2 ஹெட் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காண்டி, அந்த 2 ஹெட் கிடைச்சதுனால செகண்ட் டாஸ்ல எனக்கு 2 டெயில் வராம போறதுக்கு சான்சஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் டாஸ்ல எனக்கு 2 ஹெட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காண்டி, அந்த 2 ஹெட் கிடைச்சது வந்து சக்சஸ் வந்து எனக்கு செகண்ட் டாஸ்ல 2 டெயில் கிடைக்காம போறதுக்கு சான்சஸ் இருக்கான்னு கேட்டாக்கா வாய்ப்பே இல்லைல. அது வேற, இது வேற. அப்ப இந்த 2 ஈவென்ட்டையும் என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இண்டிபெண்டன்ட் ஈவென்ட்ன்னு சொல்றோம். ஸோ, அப்ப இண்டிபெண்டன்ட் ஈவென்ட் பாருங்க, இது 2த்தையும் செத்த முன்னாடி என்னன்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு சொன்னேன். A is equal to B is equal to mutually exclusive. Mutually exclusive சொல்லணும்னாக்கா, 2 காயின்ஸ் ஆர் டாஸ்க்டு சைமல்டேனியஸ்லி அட் ஒன் டைம். ஒன் டைம் டாஸ் பண்றோம் அப்படின்னாக்கா, பாசிபிலிட்டீஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டு, இதான் பாசிபிலிட்டீஸ். அதுல ஏ அப்படின்னு ஒரு ஈவென்ட்ட டிஃபைன் பண்ணியிருக்கேன். பிங்கிற ஈவென்ட்ட டிஃபைன் பண்ணியிருக்கேன். 2மே ஒரு டாஸ்க்ல தான் நான் ஈவென்ட்ட டிஃபைன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஒரு தடவ டாஸ்க் பண்ணோம் அப்படின்னாக்கா, என்னென்ன பாசிபிலிட்டீஸ் எடுத்துட்டு, அதுல ஏங்கிற ஈவென்ட்டையும், பிங்கிற ஈவென்ட்டையும் எழுதிட்டோம் அப்படின்னாக்கா, இது 2க்கும் இன்டராக்ஷன் எடுத்தோம்னாக்கா, உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, எம்ப்டி. அது 2ம் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவென்ட்ஸ் இன் எ டாஸ்க். இப்ப நான் அதே கதைய மாத்திட்டேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, 2 காயின்ஸ் ஆர் டாஸ்க்டு ட்வைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 2 காயின 2 தடவ டாஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல 2 ஹெட் கிடைக்கிறதுக்கான ஈவென்ட், செகண்ட் டாஸ்க்ல 2 டெயில் கிடைக்கிறதுக்கான ஈவென்ட் அப்படின்னு எழுதுறேன். நவ் தீஸ் 2 ஈவென்ட்ஸ் ஆர் மியூச்சுவலி தீஸ் 2 ஈவென்ட்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட் ஈவென்ட். இது ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல, இது செகண்ட் டாஸ்க்ல. ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல ஏ கிடைச்சதுனாக்கா, செகண்ட் டாஸ்க்ல பி கிடைக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுவான எந்த விதமான இந்த கண்டிஷனும் கிடையாது. இங்க கிடைச்ச ஹெட் வந்து இத வந்து நம்ம டெய்ல நம்ம பாதிக்காது. அதான் அவுட்கம்ஸ் ஆஃப் ட்ரையல்ஸ் ஆர் said to be several events are said to be independent if the happening of an event is not affected by the supplementary knowledge considering the occurrence of any number of the remaining events. Example, in tossing an unbiased coin, the event of getting head in the first toss is independent of getting a head in second, third, and subsequent cases. That's all. When a die is thrown twice, the result of the first throw does not affect the result of the second throw. So, இண்டிபெண்டன்ட் ஈவென்ட் அப்படிங்கிறது வந்து ஒரே ட்ரையல்ல நடக்கிறது இல்ல. அதுல கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் ஈவென்ட்டுக்கும், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவென்ட்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு புரிஞ்சிடும். ஸோ, ஒரு தடவ டாஸ் பண்ணிட்டு, அதுல 2 ஈவென்ட்ட டிஃபைன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, டிஃபைன் பண்ணிட்டு 2க்கும் இன்டராக்ஷன் பார்க்குறீங்க, எம்ப்டி வருது அப்படின்னாக்கா, அதை வந்து என்னன்னு சொல்றோம்னாக்கா, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் பார்க்குறோம் சொல்றோம். 2 டைம்ஸ் அந்த கிவன் எக்ஸ்பெரிமெண்ட்ட 2 டைம்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்றோம். சரிங்களா? டாஸிங் எ காயின் ட்வைஸ், த்ரோயிங் எ டைஸ் ட்வைஸ், த்ரைஸ் அப்படின்னு மோர் தென் 1 டைம்ஸ் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்யும் பொழுது, அப்பதான் நம்ம எதை பத்தி பேசுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இண்டிபெண்டன்ட் ஈவென்ட்ட பத்தி பேசுறோம். ஸோ, நெறைய பேருக்கு அந்த இண்டிபெண்டன்ட் ஈவென்ட்டும், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவும் குழப்பம். ஸோ, அத மட்டும் தெளிவா புரிஞ்சு வச்சுக்கங்க. சரிங்களா? இதுல இண்டிபெண்டன்ட் ஈவென்ட்ட நம்ம பின்னாடியும் செட் தியரட்டி நோட்டேஷன் யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ண போறோம். If we draw a card from a pack of well-shuffled, if we draw a card from a pack of well-shuffled cards and replace it before drawing the second card, the result of the second card is independent of the first draw. But however, if the first draw card is not replaced, then the second draw is dependent of the first draw. இப்ப 2 கார்டு ஃபில்சஃப்டு 52 கார்ட்ஸ்ல ஒரு கார்டை எடுக்கிறோம். ஒரு கார்டு எடுக்கிறதுக்கு என்ன சான்சஸ் இருக்குது அப்படின்னு பாருங்க. திருப்பி செகண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு கார்டு எடுக்கிறேன். ஒரு கார்டு எடுக்கிறப்ப எனக்கு கிங் வந்துருச்சு. திருப்பி என்ன பண்றேன்னாக்கா, அந்த கார்டை இந்த கார்டோட வச்சுட்டு திருப்பி அந்த கார்டை பிளேயிங் கார்டு ஷஃபிள் பண்ணிட்டு திருப்பி இன்னொரு கார்டு எடுக்கிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு கார்டு எடுக்கிறப்ப 52 கார்ட்ஸ் தான் இருந்துச்சு. அந்த கார்டை திருப்பி ரீப்ளேஸ் பண்ணிட்டு திருப்பி நான் ஷஃபிள் பண்ணிட்டு திருப்பி செகண்ட் டைம் எடுக்கிறப்ப அப்பயும் எனக்கு 52 கார்ட்ஸ் தான் இருக்குது.
இப்ப செகண்ட் டைம் எடுக்கிறப்ப எனக்கு கிங் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டீஸ் என்ன அப்படின்னு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு என்ன கிடைச்சதோ, அது வந்து செகண்ட் டைம் கிடைக்கிறத எனக்கு வந்து ஏதாவது டிபெண்ட் பண்ணியிருக்கா? இல்ல அப்படின்னாக்கா எதுவுமே கிடையாது. அப்படிங்கிறப்ப இது என்னன்னு சொல்றோம்னாக்கா, இண்டிபெண்டன்ட் ஈவென்ட் சொல்றோம். ஸோ இப்ப இதே ஒரு கார்ட்லேருந்து 52 கார்ட்ஸ்லேருந்து ஒரு கார்ட் எடுக்கிறேன். ஒரு கார்ட் எடுக்கிறேன். அந்த கார்ட எடுத்து வெளில வச்சுட்டு திருப்பி செகண்ட் கார்ட் எடுக்கிறேன். அப்ப செகண்ட் கார்ட் எடுக்கும் பொழுது, ஃபர்ஸ்ட் கார்டோட எடுத்து வெளில வச்சுட்டதுனால, எனக்கு செகண்ட் கார்டோட சான்ஸஸ் வந்து எனக்கு கண்டிப்பா மாறும். ஏன்னா ஃபர்ஸ்ட் கார்ட்ல டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் கார்ட் எடுக்கும்பொழுது என்னுடைய பேக்கேஜ்ல டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் 52 இருக்கும். ஆனா செகண்ட் கார்ட் எடுக்கும்பொழுது அத ஃபர்ஸ்ட் கார்ட வெளில எடுத்து வச்சதுனால, செகண்ட் கார்ட் எடுக்கும்பொழுது எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் வந்து 51 ஆயிடும். அப்ப எனக்கு சான்ஸஸ் மாறி போயிடும். அப்படிங்கிறப்ப, அது வந்து என்ன ஈவென்ட் ஆயிடும்னாக்கா, டிபெண்டன்ட் ஈவென்ட்டா மாறி போயிடும். கிளாசிக்கல் ப்ராபபிலிட்டி. If a random experiment or a trial results in n exactive, mutually exclusive and equally likely outcomes or cases, out of which m are favorable to occurrence of an event E, then the probability P of an occurrence of E is usually denoted by P of E, and it is given by the formula P is equal to P of E is equal to m by E. So, probability of success, probability of an event அப்படின்னாக்கா நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதுதான், அது வேறு எதுவும் கிடையாது. அதில் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறது மியூச்சுவலி எக்ஸாஸ்டிவ், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ், இது எல்லாமே எதுக்கு பொருந்தும்னு கேட்டிங்கன்னா, டாஸிங் ஏ காயின், த்ரோயிங் ஏ டைஸு, டேக்கிங் கார்டு எ கார்டு ஃப்ரம் F52 பேக் வெல் ஷஃபிள்டு பேக் ஆஃப் 52 கார்ட்ஸ் அப்படின்னு எல்லாத்துக்குமே இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே பொருந்தும். எல்லாமே எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ் எல்லாமே அதுக்கு வரும். சரிங்களா? ஸோ ஃப்ரம் த டெஃபினேஷன் ஆஃப் தி ப்ராபபிலிட்டி இட் இஸ் ஆல்வேஸ் லைஸ் பிட்வீன் 0 to 1. ஏன்னா நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். அப்போ டினாமினேட்டர் பெருசாக இருக்கும், நியூமரேட்டர் சின்னதாக இருக்கும். அப்படின்னாக்கா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து லெஸ் தான் இருக்கும். as per the definition it cannot be negative. ஏன்னா denominator positive, numerator positive, மேபி numerator impossible event இருந்தாக்க numerator 0 வரப்போகுது. அப்படிங்கிறப்ப from the definition P is lies between 0 to 1. The odds in favor of E are m is to n minus m. ஃபேவர் ஆஃப் ஆட்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் ஈனாக்கா எவ்வளோ ஃபேவரபிள், ஃபர்ஸ்ட் ஃபேவரபிள் எழுதிக்கணும், அடுத்து நான் ஃபேவரபிள், டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் என், அவுட் ஆஃப் விச் எம் ஆர் ஃபேவரபிள் அப்படின்னாக்கா ஆட்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் இ அப்படின்னாக்கா என் இஸ் டு என் மைனஸ் எம். ஸோ ஆட்ஸ் எகெயின்ஸ்ட் இ அப்படின்னாக்கா அப்படியே ரிவர்ஸில் போட்ட வேண்டியதான், என் மைனஸ் எம் இஸ் டு எம். Non-happening of an event E is called complementary event of E and is denoted by E bar or E complement or E dash. The probability Q that E will not happening is Q is equal to P of E bar, that is equal to n minus m by n. So it is also denoted by the letter 1 minus P. So therefore, if P is probability of success and Q is probability of failure, then P plus Q is equal to 1. Probability of at least probability of happening of at least one of the event E1, E2 up to etc. En is equal to 1 minus probability of none of the event E1, E2 up to etc. En. இந்த ஒரு ரிசல்ட் வந்து சில ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும். இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, கொஸ்டினே வச்சுங்க, அந்த ப்ராப்ளத்தை 2 பேர் வந்து சால்வ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தெம் சால்வ் த ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னாக்கா ஜஸ்ட் சிம்பிளாக எப்படி எடுத்துக்கலாம்னாக்கா, ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தெம் சால்வ் த ப்ராப்ளம் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் நன் ஆஃப் தெம் சால்வ் தி ப்ராப்ளம் அப்படின்னு போட்டோம்னாக்கா ஈஸியாக வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த ரிசல்ட் வந்து நம்ம ப்ராப்ளம் சால்விக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹேப்பனிங் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த ஈவெண்ட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சா போதுனாக்கா 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் நன் ஆஃப் த ஈவெண்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சா போதும். ஸோ பி அப்படிங்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிக்கிறோம். Q is nothing but the probability of failure. ஒரு ஈவெண்ட்டுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கும் போது 1ன்னு வந்துச்சுனாக்கா அந்த ஈவெண்ட்டை வந்து நம்ம சர்டைன் ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 0 வந்துச்சுனாக்கா அந்த ஈவெண்ட் வந்து நடக்கிறதுக்கு சான்சஸே இல்லை. ஸோ இம்பாசிபிள் ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர் எம்பரிக்கல் ப்ராபபிலிட்டி. If an experiment is performed repeatedly under essentially homogeneous and identical conditions, then the limiting value of the ratio of the number of times the event occurs to the number of trials, as the number of trials becomes indefinitely large, is called the probability of happening of the event, it being assumed that the limit is finite and unique. If
n trials of an event E happens m times. If in n trials an event E happens m times, then the probability of the happening of E is equal to P of E is equal to limit n tends to infinity m by n. இப்போ ஒரு காயினை டாஸ் பண்ணுறோம், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹெட் அப்படின்னாக்கா, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹெட்னாக்கா காயினை டாஸ் பண்ணும்பொழுது நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் வந்து 2, ஃபேவரபிள் அவுட்கம் 1, அப்போ 1/2 ப்ராபபிலிட்டி ஒரு காயினை டாஸ் பண்ணுறோம், ஹெட்டு கிடைக்க ப்ராபபிலிட்டி 1/2 சொல்லிடுவோம், சரிங்களா? இதே வேறு மாதிரி சொல்லலாம். எப்படின்னாக்கா, அந்த காயினை வந்து ஒரு 100 டைம் டாஸ் பண்ணு, 100 டைம்ஸ் டாஸ் பண்ணும் பொழுது ஹெட் எத்தனை தடவை கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேசஸ் ஹெட் எத்தனை தடவை கிடச்சிருக்கோ அது நியூமரேட்லையும், டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் வந்து டினாமினேட்டர்லையும் 100 அப்படின்னு போட்டு, இப்போ 100 டைம்ஸ் டாஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஹெட் அதில் எத்தனை தடவை கிடைக்கலாம், ஒரு 40 டைம்ஸ் கிடைக்கலாம், இல்லை 60 டைம்ஸ் கிடைக்கலாம். அப்போ ப்ராபபிலிட்டி போட்டோம்னாக்கா நியர்லி க்ளோஸ் டு 1/2ங்களா. இப்போ இது இன்டெஃபினைட்லி லார்ஜாக போகுது. இப்போ ஒரு காயினை வந்து ஒரு 1000 டைம்ஸ் டாஸ் பண்ணுறோம், 1 crore டைம் டாஸ் பண்ணுறோம், அதில் ஹெட் எத்தனை தடவை கிடச்சிருக்கு அப்படின்னு போருங்க. ஸோ n டைம்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு போகும்போது போட்டிங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஹெட் எத்தனை கிடைச்சி நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டரில் n டைம்ஸ் இன்ஃபினிட்டின்னு போட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு எதே ஆன்சர் தான் வரும்னாக்கா 1/2 தான் வரும். ஸோ இந்த மாதிரி லிமிட்டிங் வேல்யூ யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணுற ப்ராபபிலிட்டி தான் என்னன்னு சொல்கிறோம்னாக்கா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இது ஆஸ் பர் தி டெஃபினேஷனுக்கு மட்டும் தான். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஒரு காயினை டாஸ் பண்ணுறோம், ஹெட் கிடைக்க ப்ராபபிலிட்டி 1/2 அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுவோம் நம்ம. ஏன்னா ஃபேவரபிள் அவுட்கம் 1, டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் 2, 1/2 அப்படின்னு சொல்லிடுவோம். இதே லிமிட்டிங் கேஸ் அந்த ட்ரையலில் இன்டெஃபினைட்லி மெனி டைம்ஸ் ஃபர்ஸ்ட் 10 தடவை டாஸ் பண்ணுறோம், ஹெட் எத்தனை கிடைக்குது, 100 தடவை டாஸ் பண்ணுறோம், ஹெட் எத்தனை கிடைக்குது அப்படிங்கிற லிமிட்டிங் வேல்யூ யூஸ் பண்ணியும் நம்ம ஒரு காயினை டாஸ் பண்ணும்பொழுது ஹெட் கிடைக்க ப்ராபபிலிட்டி என்ன, டெய்ல் கிடைக்க ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறது லிமிட்டிங் வேல்யூ யூஸ் பண்ணியும் டிஃபைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த டெஃபினேஷன், வேற எதுவும் இல்லை. இப்போ ப்ராபபிலிட்டி படிக்கிறதுக்கான நம்ம இன்ட்ரோடக்ஷன்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் போய்க்கலாம். எக்ஸாம்பிள், what is the chance that leap year selected at random will contain 53 Sundays? ஒரு லீப் இயரில் 53 சண்டேஸ் வரதுக்கு சான்சஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. லீப் இயர் அப்படின்னாலே 366 டேஸ் இருக்கும். அந்த 366ல் இப்போ ஒரு வீக்குன்னா 7 டேஸுங்களா, சரிங்களா? அப்போ 7ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு கோஷன்ட் என்ன வரும்னு கேட்டினாக்கா 52 வரும். ரிமைண்டர் என்ன வரும்னு கேட்டினாக்கா 2 வரும். அப்போ ஒரு லீப் இயரில் 52 வீக்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் 2 டேஸ் இருக்கும், சரிங்களா? இப்போ 52 வீக்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம என்ன கேட்டிருக்கோம், லீப் இயர் செலக்டட் அட் ரேண்டம் வில் கண்டெயின் 53 சண்டேஸ் இருக்கிறதுக்கு 53 சண்டேஸ் இருக்கணும். அப்போ கண்டிப்பாக எல்லா லீப் இயர்லையும் 52 சண்டேஸ் கண்டிப்பாக வந்துடும். 52 சண்டேஸ் இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டாக்கா அது ஷியூர் இவெண்ட். ஸோ ப்ராபபிலிட்டி வரும்னு சொல்லிட்டு போயிடலாம். 53 சண்டேஸ் வரதுங்கிறது அந்த ரிமைனிங் 2 டேஸை பொறுத்து இருக்குது, சரிங்களா? அப்போ 52 சண்டேஸ் வந்துருச்சு, அந்த இன்னும் ஒரு சண்டே அந்த 2 நாளில் ஏதாவது ஒரு சண்டே வரதுக்கு சான்சஸ் எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னாக்கா, ஒன்ஸ் 52 சண்டேஸ் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அந்த 2 நாள் என்னென்ன காம்பினேஷனில் இருக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். அந்த 2 நாள் வந்து சண்டே ஃபர்ஸ்ட் 52 வீக்ஸ் முடிஞ்ச பிறகு, அதாவது 365 அண்ட் 66 அந்த 2 டேஸும் என்னென்ன காம்பினேஷனில் இருக்கலாம். சண்டே மண்டேன்னு இருக்கலாம், இல்லைனாக்கா மண்டே டியூஸ்டேன்னு இருக்கலாம், இல்லை டியூஸ்டே வெனஸ்டேன்னு இருக்கலாம், இல்லை வெனஸ்டே தேர்ஸ்டேன்னு இருக்கலாம், இல்லை தேர்ஸ்டே ஃப்ரைடேன்னு இருக்கலாம், இல்லை ஃப்ரைடே சாட்டர்டேன்னு இருக்கலாம், இல்லைனா சாட்டர்டே சண்டே அப்படின்னு இருக்கலாம். ஸோ இதுதான் அந்த 2 நாளில் இந்த காம்பினேஷன் தான் வர முடியும். சண்டே அந்த 2 நாள் வந்து ஏன் சண்டே டியூஸ்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லாதீங்க தயவு செய்து. 2 நாள்னாக்கா ஃபர்ஸ்ட் நாள் சண்டேனாக்கா அடுத்த நாள் என்ன தான் இருக்க முடியும், மண்டே தான் இருக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நாள் மண்டேனாக்கா அதுக்கு அடுத்த நாள் டியூஸ்டே இருக்க முடியும். ஸோ இந்த 7 காம்பினேஷனில் தான் ஏதோ ஒரு காம்பினேஷனில் ரிமைனிங் 2 டேஸ் வரப்போகுது. இப்போ நமக்கு ஆல்ரெடி 52 சண்டேஸ் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்கிறது 53 சண்டே வரதுக்கு. அப்போ 53 சண்டே வரதுக்குனாக்கா என்னென்ன சான்சஸ் இருக்குது, இந்த ஃபார்மட்டில் அந்த 2 நாள் இருந்துச்சுனாக்கா நமக்கு 53 சண்டே வரும். இல்லை அப்படின்னாக்கா இந்த ஃபார்மட்டில் இருந்துச்சுனாக்கா நமக்கு எத்தனை சண்டே வந்துடும், 53 சண்டேஸ் வந்துடும். ஸோ அப்போ நம்ம டோட்டலாக எத்தனை கேசஸ் எழுதியிருக்கோம், 7 கேசஸ் எழுதியிருக்கோம். இதில் நமக்கு அந்த 2 நாளில் ஒரு நாள் சண்டேவாக வரதுக்கு என்னென்ன சான்சஸ் இருக்குது அப்படின்னாக்கா, சண்டே மண்டேன்னு இருந்தாக்கா ஒரு 53 சண்டே வந்துடும். இல்லைனாக்கா சாட்டர்டே சண்டேன்னு இருந்தாலும் உங்களுக்கு வந்து 53 சண்டேஸ் உடைய வந்துடும். அப்போ ஃபேவரபிள் கேசஸ் வந்து 2 இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ நமக்கு ரெக்வயர்ட் ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 2/7. ஸோ ஒரு லீப் இயரில் 53 சண்டே வரத்துக்கு நமக்கு ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டோம்னாக்கா 2/7. அதே நான் லீப் இயர் அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன அப்படி வந்துடும், 365 டேஸ் தான் வரும், சரிங்களா? அப்போ 365 52ஆல் டிவைட் பண்ணால் ரிமைனிங் உங்களுக்கு என்ன வரும்னு கேட்டிங்கனாக்கா 1 அப்படின்னு வரும். அப்போ அந்த 1 டே எப்படிலாம் இருக்கலாம்னு கேட்டாக்கா சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அப்படின்னு இருக்கலாங்களா?
அப்ப எனக்கு 53 சண்டே வரதுக்கு ப்ராபபிலிட்டினாக்கா 53 சண்டே வரதுல அப்போ ஃபேவரபிள் கேசஸ் 1, டினாமினேட்டர்ல 7, அப்போ 1/7. அப்ப நான் லீப் இயர்ல 53 சண்டேஸ் வரதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னாக்கா 1/7. அது லீப் இயர்ல 53 சண்டேஸ் வரதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 2/7. இதில் வந்து சண்டேஸ்க்கு மட்டும் தான் அந்த கொஷின் பொருந்துமா, ஏன் மண்டே டியூஸ்டேக்கெலாம் பொருந்தாதா அப்படின்னாக்கா எல்லா டேஸ்க்கும் பொருந்தும். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் that what is the chance that the leap year will selected at random will contain 53 Sundays னு சொல்றதுக்கு பதிலா 53 Saturdays னு சொன்னாலும் அதான் ரிசல்ட், 53 Tuesday னு சொன்னாலும் இதான் ரிசல்ட். சரிங்களா? ஓகே. ஸோ நான் லீப் இயர்னாக்கா 1/7, லீப் இயர் அப்படின்னாக்கா 2/7. நெக்ஸ்ட் கொஸ்டின். Two unbased dice are thrown. Find the probability that both the device shows the same favorable cases. Both the dice shows the same number. இதுக்கு ஃபேவரபிள் கேசஸ் என்ன? இப்போ 2 அன்பேஸ்டு டைய த்ரோ பண்ணுறோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு அவுட்கம்ஸ் என்னென்ன எழுதுறது அப்படின்னு தெரியும் உங்களுக்கு எல்லாமே. ஸோ 1,1, 1,2, 1,3, 1,4, 1,5, 1,6 அப்படின்னு எழுதணும்னாக்கா ஃபைனலாக நமக்கு என்ன வந்துடும் கேட்டிங்கன்னா 6,6ன்னு வரும். இதோட மீனிங் என்னன்னு கேட்டிங்கனாக்கா 2 அன்பேஸ்டு டைஸா, இதோட ஆர்டர் பரோட மீனிங் ஃபர்ஸ்ட் டைஸில் 1, செகண்ட் டையில் 1ன்னு அர்த்தம். இதோட மீனிங் ஃபர்ஸ்ட் டையில் 1, செகண்ட் டையில் 2, ஃபர்ஸ்ட் டையில் 1, செகண்ட் டையில் 3 அப்படின்னு அர்த்தம். இப்போ டோட்டலாக நமக்கு எத்தனை கேசஸ் வரும் அப்படின்னு கேட்டினாக்கா 36 கேசஸ் வரும். 2 அன்பேஸ்டு டைனாக்கா ஃப்ராட் பண்ணாத டை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? போய் சொல்லாத டை. அது என்ன அது இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னாக்கா டையில் எல்லாமே எல்லா ஃபேஸும் வர்றதுக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் சான்சஸ் தான். அதாவது ஒரு டை ஒரு பக்கம் வந்து விழுகாமல் இருக்கிற மாதிரி நம்மள ஏதாவது ஒன்று அதை சுரண்டி வச்சுறது, இல்லை அந்த இடத்துல வேறு ஏதாவது பண்ணி வச்சுறது, இல்லை மோர் தென் ஒன் சைடில் சேம் நம்பர் வர மாதிரி எழுதி வச்சுறது, அப்படிலாம் பண்ணி வச்சிருந்தோம்னாக்கா அது வந்து பேஸ்டு டை. அதான் அந்த அன்பேஸ்டு டை அப்படிங்கிறதுக்கு காரணம் அதான், வேறு எதுவும் கிடையாது. எல்லாத்துக்கும் ஈக்குவலி லைக்லி, எல்லா அவுட்கம்ஸ்க்கும் ஈக்குவலி லைக்லி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதான் அன்பேஸ்டு டை. ஸோ போத் டை ஷோஸ் த சேம் நம்பர் அப்படின்னாக்கா சேம் நம்பர் 2 டையுமே சேம் நம்பரை டினோட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபேவரபிள் கேசஸ் இருக்குனாக்கா 1, 2, 3, 4, 5, 6 கேசஸ் இருக்குது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து 36. ஸோ ப்ராபபிலிட்டி P is equal to நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேசஸ் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ். ஸோ 6/36 that is equal to 1/6. The first die shows 6. இப்போ 2 டை த்ரோ பண்ணிட்டோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் டை வந்து 6 காமிக்கிறதுக்கு என்னென்ன ஃபேவரபிள் கேஸ் இருக்குனாக்கா ஃபர்ஸ்ட் டைல 6 இருக்கணும். அப்போ செகண்ட் டைல என்ன வேணாலும் இருக்கலாம். அப்போ 6,1, 6,2, 6,3, 6,4, 6,5, 6,6. ஸோ ஃபேவரபிள் அவுட்கம்ஸ், நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் 6, டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் 36. ஸோ P is equal to 1/6. Next, the total of the numbers of the dice is 8. இப்போ டையை த்ரோ பண்ணியிருக்கோம். அந்த டையை த்ரோ பண்ணதில் வந்து சம் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ ஆட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன வரும்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா 8 வரும்னு சொல்கிறோம். அப்போ சம் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ 8 வரணும்னாக்கா அது என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 2,6, 3,5, 4,4, 5,3, 6,2 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு டோட்டல் ஃபேஸ் வேல்யூ வந்து உங்களுக்கு 8 வரும். அப்போ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் 1, 2, 3, 4, 5. Total number of outcomes 36. So 5/36. The total of the numbers on the die is 13. அப்போ 2 டையை த்ரோ பண்ணும் பொழுது சம் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ வந்து 13 வரணும். இப்போ சம் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ வந்து அதிகபட்சம் அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் டையில் 6, செகண்ட் டையில் 6 வந்துச்சுன்னா 6+6 வந்து 12 தான் வர முடியும். 13 வரதுக்கு சான்சஸே இல்லை. அப்போ அது என்ன ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இம்பாசிபிள் ஈவெண்ட். இம்பாசிபிள் ஈவெண்ட்னாக்கா ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் இஸ் 0. இந்த இடத்துல தப்பாக இருக்குது. P is equal to 1ன்னு மாற்றிக்கிங்க. P is equal to 0. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் P is equal to 0. ரைட். The total of the number of the dice is any number of from 2 to 12. 2லேருந்து 12க்குள்ள சம் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ இருக்கிறதுக்கு சான்சஸ் என்ன அப்படின்னாக்கா அந்த அவுட்கம்ஸில் எந்த அவுட்கம் எடுத்தாலும் அதில் உள்ள ஃபேஸ் வேல்யூ ஆட் பண்ணி பார்த்தோம்னாக்கா மினிமம் வேல்யூ 2 வரும், மேக்ஸிமம் வேல்யூ 12 வரும். ஸோ எந்த அவுட்கம் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து சம் ஆஃப் வேல்யூ வந்து 2லேருந்து 12க்குள்ள தான் இருக்கும். அப்போ எல்லா அவுட்கம்ஸுமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ நம்ம நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் 36, total number of outcomes 36. So 36/36 answer is 1. Among the digits 1, 2, 3, 4, 5, at first one is chosen and then a second selection is made among the remaining 4 digits. Assuming that all possible outcomes have equal probabilities,
find the probability that an odd digit will be selected the first time, the second time, both time. இப்போ டிஜிட்ஸ் என்னென்ன டிஜிட்ஸ் நம்ம கையில் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா 1 2 3 4 5 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் செலக்ட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் செலக்ட் பண்ணுறோம், அடுத்து செகண்ட் ஒன் செலக்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன்னை செலக்ட் பண்ணுறதுக்கு எத்தனை சான்சஸ் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்மள்ட்ட கையில் இருக்கிற நம்பர் வந்து 5 நம்பர்ஸ். இந்த 5 நம்பர்ஸில் ஏதோ ஒரு நம்பர் தான் செலக்ட் பண்ணுறோம். ஸோ நம்பர் ஆஃப் வேஸ் டு செலக்ட் ஏ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 5. ஒரு நம்பர் செலக்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா, ரிமைனிங் நம்ம கையில எத்தனை நம்பர் டிஜிட் இருக்கும் அப்படின்னாக்கா, 4 டிஜிட்ஸ் இருக்கும். ஸோ செகண்ட் நம்பர் செலக்ட் பண்றதுக்கு நமக்கு எத்தனை வெளியீடுகள் இருக்கு அப்படின்னாக்கா, 4 வேஸ் இருக்குது. நம்ம 2 டிஜிட்டை செலக்ட் பண்ணி முடிச்சா தான் ப்ராசஸ் முடியுது. சரிங்களா? அப்ப 1 ஜாப் இஸ் பெர்ஃபார்ம்டு m ways and another job is performed in n ways, then the job together performed in m into n ways. அப்ப மல்டிப்ளிகேஷன் ரூல். சரிங்களா? ஸோ ஒரு நம்பரை செலக்ட் பண்ணுறதுக்கு 5 வேஸ் இருக்குது. ஒரு நம்பரை செலக்ட் பண்ணி முடிச்ச பிறகு ரெண்டாவது நம்பரை செலக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 4 வேஸ் இருக்குது. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் என்னன்னு கேட்டினாக்கா 5 into 4 20. ஸோ டோட்டல் அந்த ரெண்டு கிவன் 5 நம்பர்ஸ்லேருந்து 2 நம்பர் செலக்ட் பண்ணுறதுக்கு எத்தனை வழிகள் இருக்குது அப்படின்னாக்கா 20 வேஸ் இருக்குது. இதை வந்து காம்பினேஷன் கிடையாது. இது வந்து பெர்முட்டேஷன். சரிங்களா? இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1 செலக்ட் பண்ணிட்டேன், அடுத்து வந்து 2 செலக்ட் பண்ணியிருக்கேன். இது ஒரு சான்சஸ். அதே ஃபர்ஸ்ட் 2 செலக்ட் பண்ணிட்டு அடுத்து 1 செலக்ட் பண்ணாக்கா இது அனதர் சான்ஸ். அப்போ இங்கே வந்து நம்பர் ஆஃப் கேசஸ் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் செலக்ஷன்ஸ் கிடையாது. அது ரொம்ப முக்கியம். இந்த கேசஸ் வந்து நீங்க அவசரத்துப்பட்டு என்ன பண்ணுனாக்கா 5C2ன்னு போட்டுருவீங்க. அது தப்பு. இங்க வந்து எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 5P2 ரெப்ரசன்ட் பண்றதாக அர்த்தம். சரிங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் 1 செலக்ட் பண்ணிட்டு அடுத்து 2 செலக்ட் பண்ணலாம். அது ஒரு கேஸா இருக்கும். அடுத்து இல்லைன்னா ஃபர்ஸ்ட் 2 செலக்ட் பண்ணிட்டு அடுத்து 1 செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படியும் செலக்ட் பண்ணிக்கலாம். அதனால இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குதுனாக்கா பெர்முட்டேஷன் குறிக்குது. அப்படி இல்லைனாக்கா நம்ம மல்டிப்ளிகேஷன் ரூல் யூஸ் பண்ணி சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் டிஜிட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 5 சான்சஸ் இருக்குது. அது செலக்ட் பண்ணி முடிச்ச பிறகு செகண்ட் டிஜிட் செலக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 4 சான்சஸ் இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து செலக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு எத்தனை வழி இருக்குன்னு கேட்டினாக்கா 20 வேஸ் இருக்குது. ஓகே. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ் முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த நம்பர் தான் நமக்கு டினாமினேட்டரில் வரப்போகுது. இப்போ என்ன கேட்டிருக்கேன் அடுத்துனாக்கா த ஃபர்ஸ்ட் what is find the probability that an odd digit will be selected first time. இதில் 2 நம்பர் செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். அதில் வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து ஆட் நம்பராக வரதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் டிஜிட் எனக்கு ஆட் நம்பராக இருக்குன்னா அப்போ இதில் உள்ள ஆட் நம்பர் என்ன 1 3 5 தான் ஆட் நம்பர். அப்போ ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆட் நம்பராக இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் நான் 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ 2 டிஜிட் செலக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன சான்ஸ்லாம் இருக்குன்னாக்கா 1,2 2 நம்பர் செலக்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆட் நம்பராக இருக்கணும். 1 2 செலக்ட் பண்ணலாம், இல்லை 1 3 செலக்ட் பண்ணலாம். 1 1 வராதுங்க. ஏன் 1 1 வராது? ஃபர்ஸ்ட் 1 செலக்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அடுத்த செலக்ட் பண்ணுறது ரிமைனிங் நம்பர்ஸ்ல தான் செலக்ட் பண்ணும். அப்போ அடுத்து நம்பர் செகண்ட் டிஜிட் செலக்ட் பண்ணுறது நமக்கு என்ன இருக்காது? 1 இருக்காது. அப்போ ஃபர்ஸ்ட் டிஜிட் 1 வச்சுட்டோம்னாக்கா ரிமைனிங் செகண்ட் டிஜிட் என்ன நம்பர் வேணாலும் வரலாம். அப்போ 1,2 1,3 1,4 1,5 அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆட் நம்பராக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது இல்லைனாக்கா அடுத்த ஆட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டினாக்கா 3. அப்போ ஃபர்ஸ்ட் 3 செலக்ட் பண்ணிக்கிட்டு அடுத்து என்ன செலக்ட் பண்ணிக்கலாம்? செகண்ட் டிஜிட் 3,1 3,2 3,3 3,3 வருமா? வராது. ஸோ 3,4 3,5. அடுத்து ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆட் நம்பர் வரணும். வேற என்ன ஆட் நம்பர் அங்கே இருக்குனாக்கா 5. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 5 வச்சுக்கிட்டு அடுத்து என்ன செகண்ட் நம்பர் என்ன வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ 5,1 5,2 5,3 5,4. அப்போ டோட்டலாக எத்தனை பாசிபிலிட்டிஸ் நமக்கு வருதுன்னு கேட்டோம்னாக்கா 12 ஃபேவரபிள் கேசஸ் வருது. டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ் நமக்கு வந்து 20. அப்போ வாட் இஸ் ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 3/5. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறோம்னாக்கா ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து என்ன டிஜிட் வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் எனக்கு செகண்ட் டிஜிட் வந்து எனக்கு வந்து ஆட் நம்பராக இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர் வந்து 1, செகண்ட் டிஜிட் 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். செகண்ட் டிஜிட் 1 ஃபிக்ஸ் பண்ணாக்கா அப்போ ஃபர்ஸ்ட் டிஜிட் 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம். அடுத்து செகண்ட் டிஜிட் தான் ஆட் நம்பராக இருக்கணும். ஃபர்ஸ்ட் செகண்ட் டிஜிட் ஃபர்ஸ்ட் 1 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்து செகண்ட் டிஜிட் 3 ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டிஜிட் 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், 1 வரலாம், 2 வரலாம், 4 வரலாம், 5 வரலாம். செகண்ட் டிஜிட் ஆட் நம்பராக இருக்கும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து நமக்கு வந்து ஃபேவரபிள் கேசஸ் 12 வரும். டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ் 20. ஸோ ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு 3/5. தேர்ட் ஒன்று என்ன சொல்லியிருக்கேனாக்கா ரெண்டுமே எனக்கு ஃபர்ஸ்ட் டிஜிட்டும் ஆட் டிஜிட்டாக எடுக்கணும், செகண்ட் டிஜிட்டும் எனக்கு ஆட் டிஜிட்டாக இருக்கணும். அப்போ என்னென்ன பாசிபிலிட்டிஸ் தான் நமக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 3 1 5 3 1 3 5 1 3 1 5 3 3 1 3 5 5 1 5 3 அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆட் நம்பர். அதுக்கப்புறம் செகண்ட் டிஜிட் ஆட் நம்பராக இருக்குனாக்கா 1 ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்து 3 எடுத்துக்கலாம், 5 எடுத்துக்கலாம். இல்லை 3 ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா செகண்ட் டிஜிட் வந்து 1 எடுத்துக்கலாம், 5 எடுத்துக்கலாம். அடுத்து 5 ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னாக்கா செகண்ட் டிஜிட் வந்து 1 எடுத்துக்கலாம், 3 எடுத்துக்கலாம். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேசஸ் வந்து 6, டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ் 20. அப்போ நமக்கு ப்ராபபிலிட்டி என்ன வந்துடும் கேட்டிங்கனாக்கா 3/10 அப்படி வந்துடும். 4 cards are drawn at random.
from a pack of 52 cards. Find the probability that they are a king, a queen, a jack, and an ace. 2 are kings and 2 are queens. 2 are black and 2 are red. There are 2 cards of hearts and 2 cards of diamonds. So ஏன்னா வந்து 52 கார்ட்ஸ்லேருந்து எத்தனை கார்டை செலக்ட் பண்ண போகிறேன்? 4 கார்டு செலக்ட் பண்ணுறேன். அப்போ வாட் ஆர் தி டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ்? 52 கார்டில் 4 கார்டை செலக்ட் பண்ணுறதுக்கு எத்தனை கேசஸ் இருக்குது அப்படின்னாக்கா இது செலெக்ஷன்ஸ். சரிங்களா? அப்போ செலெக்ஷன் என்ன ஒன்றாக்கா டேக் செலக்ட் 4 cards from 52. அப்போ 52C4 அப்படின்னு அர்த்தம். இது டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ். சரிங்களா? 52 கார்ட்ஸில் 4 கார்ட்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு எத்தனை கேசஸ் இருக்குது அப்படின்னாக்கா 52C4 செலெக்ஷன். ஓகே, இப்போ எதுக்கு நம்ம ப்ராபபிலிட்டி கேட்குறோம் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒன் த ப்ராபபிலிட்டி தட் தெர் ஆர் எ கிங், எ குயின், எ ஜாக் அண்ட் அன் ஆஸ். இந்த 4 கார்டையும் செலக்ட் பண்ணி முடிச்சாதான் நமக்கு வேலை முடியுது. சரிங்களா? அப்போ 4 கார்டையும் செலக்ட் பண்ணி பிடிச்சாதான் வேலை முடியுதுனாக்கா நமக்கு வந்து என்ன ரூல் யூஸ் பண்ணு கேட்டாக்கா மல்டிப்ளிகேஷன் ரூல் யூஸ் பண்ணணும், அடிஷன் ரூல் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ இது 4ம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாதான் வேலை முடியுது அப்படின்னாக்கா 4த்தையும் சேர்த்து செய்யணும். அப்போ 4த்தையும் செய்யணும் அப்படின்னாக்கா இன்ட்டு யூஸ் பண்ணிக்கணும், மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ 4 கார்டு செலக்ட் பண்ணுறோம், அதில் ஒரு கார்டு வந்து கிங் வரணும். சரிங்களா? அப்போ கிங் கிடைக்கிறதுக்கு கிங்குக்கு ஃபேவரபுளாக எத்தனை அவுட்கம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 4 கிங் இருக்கும் நமக்கு. அந்த 4 கிங்கில் ஒரு கிங் வரணும். ஸோ 4C1. அடுத்து என்ன கேட்டிருக்கேன்? குயின். எத்தனை குயின் இருக்கும் நமக்கு? 4 குயின் இருக்கும். அந்த 4 குயினில் ஒரு குயின் வரணும். 4C1. ஜாக் நமக்கு 4 இருக்கும். 4 ஜாக்கில் ஒரு ஆஸ் வரணும். ஸோ 4C1. அடுத்து ஆஸ் எனக்கு வந்து 4 இருக்கும். 4 ஆஸில் ஒரு ஆஸ் வரணும். ஸோ 4C1. ஸோ எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சாதான் நமக்கு ப்ராசஸ் முடியுது. அதனால நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட் இஸ் ப்ராபபிலிட்டி? ஃபேவரபிள் கேசஸ் 4C1 இன்ட்டு 4C1 இன்ட்டு 4C1 இன்ட்டு 4C1. அதான் ஃபேவரபிள் கேசஸ். ஸோ ப்ராபபிலிட்டினாக்கா number of favorable cases divided by total number of cases எழுதணும்னாக்கா நமக்கு p வேல்யூ வந்துடும். நெக்ஸ்ட் 2 kings and 2 queens. ஸோ 4C2 into 4C2 the whole divided by 52C2 வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? 2 black and 2 red cards. ஸோ black cards டோட்டலாக நமக்கு எத்தனை இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா 26 black cards இருக்கும். ஸோ 26 black cardsல 2 black cards எடுத்துக்கணும், 26 red cardsல 2 red cards எடுத்துக்கணும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேசஸ் 26C2 இன்ட்டு 26C2 தான் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேசஸ். ஸோ ப்ராபபிலிட்டினாக்கா நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேசஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ் யூஸ் பண்ணியாச்சு, வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து ஃபைனலாக என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னாக்கா என்ன கேட்டிருக்கோம்? தெர் ஆர் 2 கார்ட்ஸ் ஆஃப் ஹார்ட்ஸ் அண்ட் 2 கார்ட்ஸ் ஆஃப் டைமண்ட். 2 ஹார்ட்டில் 2ம் டைமண்டில் 2 வரணும். ஹார்ட் நமக்கு எத்தனை எல்லா ஃப்ளேவர் நமக்கு 13 இருக்கும். அப்போ ஹார்ட்டில் 13 இருக்கும், டைமண்டில் 13 இருக்கும். அப்போ 13 ஹார்ட்லேருந்து 2 ஹார்ட் வந்துருக்கணும். அப்புறம் 13 டைமண்ட்லேருந்து 2 டைமண்ட் வந்துருக்கணும். ஸோ 13C2 இன்ட்டு 13C2 the whole divided by 52C4. So P is equal to number of favorable cases divided by total number of cases. அப்ளை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு. In shuffling a pack of cards, 4 are accidentally dropped. Find the chance that missing card should be one from each shoot. ஸோ 4 கார்டு மிஸ்ஸிங். அந்த 4 கார்டு எப்படிலாம் மிஸ் ஆகிருக்கலாம்? டோட்டலாக 52 கார்ட்ஸ் இருக்குது. அந்த 52 கார்டில் எந்த 4 கார்டாலும் மிஸ் ஆகிருக்கலாம். ஸோ செலெக்ஷன் ஆஃப் 4 கார்ட்ஸ் ஃப்ரம் 52. நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து 52C4. இதில் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேசஸ் போகும். ஒவ்வொரு ஷூட்லேயும் ஒரு கார்டு மிஸ் ஆகிருக்கணும். அப்போ நமக்கு வந்து டோட்டலாக ஆஸ், கிளவர், ஸ்பேடு, ஆர்டின் அப்படின்னு இருக்கும். அப்போ 13C ஒவ்வொன்றுலேயும் 13 கார்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஷூட்லேயும் ஒன்று போனாக்கா 13C1 இன்ட்டு 13C1 இன்ட்டு 13C1 இன்ட்டு 13C1 இன்ட்டு போட்டதுக்கு காரணம் ஏதாவது ஒரு ஷூட்டில் ஒன்று அப்படிலாம் கிடையாது. எல்லா ஷூட்லேயும் ஒன்று போயிருக்கணும். அப்போ எல்லாமே நடந்து முடிஞ்சாதான் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுது. அப்போ மல்டிப்ளிகேஷன் ரூல். சரிங்களா? ஸோ 13C1 இன்ட்டு 13C1 இன்ட்டு 13C1 இன்ட்டு 13C1 the whole divided by 52C4. 13C1 ஆன்சர் வந்து 13. அது ஃபார்முலா வந்து NC1 ஆன்சர் N. ஸோ அதனால் 13C1 வந்து ஆன்சர் 13 சொல்லிடலாம். A committee of 4 persons is to be appointed from 3 executives of the production department, 4 executives of the purchase department, 2 executives of the marketing department, and 1 chartered accountant. Find the probability of forming the committee in the following manner. There must be 1 from each category. It should have at least 1 from the purchase department. The
சார்ட்டர்ட் அக்கவுண்ட் மஸ்ட் பி இன் தி கமிட்டி. இந்த மாதிரிலாம் அந்த கமிட்டியை சூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராபர்ட்டி அப்படின்னு கேட்டுறாங்க. ஸோ எனக்கு கமிட்டிக்கு 4% வேணும். அந்த கமிட்டி அந்த 4% யாராட்லேருந்துலாம் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, எக்ஸிக்யூட்டிவ், பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு 4 பேர் இருக்காங்க. மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் 2 பேர் இருக்காங்க. அக்கவுண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் இருக்காங்க. அப்புறம் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு வந்து 3 பேர் இருக்காங்க. அப்போ டோட்டலாக 3, மொத்தம் 4 டிபார்ட்மெண்ட். 3 + 4 7, 7 + 2 9, 9 + 1 10. இந்த 4 டிபார்ட்மெண்ட்லேயும் டோட்டலாக எத்தனை பேர் நம்மள்ட்ட இருக்காங்கன்னாக்கா 10 பேர் இருக்காங்க. இந்த 10 பேர்லேருந்து தான் நான் 4 பேர் உள்ள ஒரு கமிட்டி உருவாக்க போகிறேன். ஓகேங்களா? அப்போ மொத்தம் எத்தனை பேர் என்கிட்ட இருக்காங்க? 10 பேர் இருக்காங்க. நான் எத்தனை பேரை செலக்ட் பண்ணணும்? 10 மெம்பர் செலக்ட் பண்ணணும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ் அப்படின்னாக்கா 10C4 தான் டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ். ஓகே, ரைட். அடுத்து ப்ராப்ளம் என்ன? தேர் மஸ்ட் பி ஒன் ஃப்ரம் ஈச் கேட்டகரி. ஒவ்வொரு கேட்டகரிலையும் ஒவ்வொருத்தர் இருக்கணும். அப்போ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேசஸ் அப்படின்னாக்கா என்ன, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தர் வேணும். ஏன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் 3 பேர் இருக்காங்க. 3 பேரில் ஒருத்தர். அப்புறம் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டில் 4 பேர் இருக்காங்க. 4 பேரில் ஒருத்தர். அப்புறம் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் 2 பேர் இருக்காங்க. 2 பேரில் ஒருத்தர். அப்புறம் சார்ட்டர்ட் அக்கவுண்ட்டில் ஒருத்தர் இருக்காங்க. ஒரு பேரில் ஒருத்தர் செலக்ட் பண்ணணும். ஸோ இவங்க எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி முடிச்சா தான் நமக்கு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுது. அப்போ மல்டிப்ளிகேஷன். இதான் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேசஸ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ் 10C4. இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னா நமக்கு கிடைக்கிறது தான் ஆன்சர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்க்கு ப்ராப்ளம் ஓவர். நெக்ஸ்ட், இட் ஷுட் பி it should have at least one from the purchase department. Purchase departmentல இருந்து கண்டிப்பா நமக்கு ஒருத்தர்னாச்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் கமிட்டி ஹேஸ் அட்லீஸ்ட் ஒன் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத அட்லீஸ்ட் வார்த்தை இருந்தால் 1 - யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னோமா? ஸோ 1 - ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹேஸ் நோ பர்ச்சேஸ் எக்ஸிக்யூட்டிவ். அப்போ பர்ச்சேஸ் எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து யாருமே இல்லாமல் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். அப்போ 1 - பர்ச்சேஸ் கமிட்டிலேருந்து யாருமே இருக்கக்கூடாதுன்னா, மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க? 10 பேர் இருக்காங்க. அதில பர்ச்சேஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க நமக்கு அப்படின்னாக்கா, டிபார்ட்மெண்ட்ல 4 பேர் இருக்காங்க. அப்ப அந்த 4 பேருமே வரக்கூடாது. அப்ப 10ல 4 பேர் போயிட்டாங்கனாக்கா, மிச்சம் எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர். அந்த 6 பேர் எப்படி வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் கேஸஸ் வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, 64. பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்ல 4 பேர் இருக்காங்க. அவங்கள கட் பண்ணிட்டோம்னாக்கா ரிமைனிங் 6 பேர் இருக்காங்க. 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த 6 மெம்பர்ஸ்ல எப்படி வேணாலும் நம்ம 4 பேரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 64 the whole divided by 10C4. சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட், the சார்ட்டர்ட் அக்கவுண்ட் மஸ்ட் பி இன் தி கமிட்டி. அப்போ மொத்தம் நான் எத்தனை பேர் செலக்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா 4 பேரை செலக்ட் பண்ணணும். அதில் சார்ட்டர்ட் அக்கவுண்ட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னாக்கா அவங்கள தூக்கி போட்டுறோம். டீமில் ஆல்ரெடி அவங்க நம்ம 4 பேர் கொண்ட கமிட்டி கிரியேட் பண்ணுறதுல ஆல்ரெடி சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டை கம்பல்சரி வச்சிடறோம். அப்போ ரிமைனிங் நமக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எத்தனை பேருக்கு தான் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னாக்கா ரிமைனிங் 9 மெம்பர்ஸுக்கு தான் நம்ம செலெக்ஷன் ப்ராசஸே வைக்க போகிறோம். சரிங்களா? அந்த 9 மெம்பர்ஸில் ரிமைனிங் எத்தனை பேர் வேணும்? ஒரு மெம்பர் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டோம். ஸோ 9 மெம்பர்ஸில் ரிமைனிங் 3 மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணணும். ஸோ நியூமரேட்டர் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேசஸ் என்ன அப்படி வந்துடும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 9C3. ஏன் 9C3னாக்கா சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டை கம்பல்சரி வச்சிடுறோம். அப்போ உங்களுக்கு செலெக்ஷனே கிடையாது, உள்ள தூக்கி போட்டுரும். இப்போ ரிமைனிங் 9 மெம்பர்ஸ்லேருந்து தான் நம்ம 3 மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணுறோம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து நம்ம ஆல்ரெடி 10C4னு வச்சுட்டோம். சரிங்களா? ஸோ 9C3 the whole divided by 10C4. சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு வரது தான் ஆன்சர். What is the probability that at least 2 out of n people have the same birthday? Assume 365 days in a year and that all days are equally likely. அட்லீஸ்ட் 2 out of n people, n பீப்புள்ஸ் இருக்காங்க. அந்த n பீப்புள்ஸில் 2 பேருக்கு வந்து சேம் பர்த்டே இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸாக்டிவ் நம்பர் ஆஃப் கேசஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ் என்னன்னு வேணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு 365 டேஸில் எந்த டேஸில் வேணாலும் நமக்கு பர்த்டே வரலாம். அப்போ ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு எத்தனை கேசஸ் ஃபேவரபிள் டேஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 365 ஃபேவரபிள் டேஸஸ் இருக்குது. அடுத்து இன்னொரு பர்சன் எடுத்துக்கிறோம். இன்னொரு பர்சனுக்கு ஃபேவரபிளாக எத்தனை டேஸ் இருக்குது அப்படின்னு கேட்டினாக்கா எகைன் செகண்ட் பர்சனுக்கும் 365 டேஸ் நமக்கு ஃபேவரபிளாக இருக்குது.
தேர்ட் பெர்சன் எடுக்கிறோம். தேர்ட் பெர்சனுக்கு நமக்கு எத்தனை டேஸ் ஃபேவரபிளா இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா 365 டேஸ் இருக்கு. அப்போ மொத்தம் நம்ம எத்தனை பெர்சன் செலக்ட் பண்றோம்னாக்கா n பெர்சன் செலக்ட் பண்றோம். அப்ப n பெர்சன்ஸ்க்கு பர்த்டே டேஸ் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னாக்கா 365 த ஹோல் பவர் n. இதுதான் எக்ஸாக்டிவ் நம்பர் ஆஃப் கேசஸ் ஃபார் த பர்த்டே ஆஃப் n பெர்சன்ஸ். சரிங்களா? n பெர்சன்ஸ்க்கு எத்தனை வழி நம்பர் ஆஃப் வேஸ் நம்பர் ஆஃப் பெர்சன்ஸ் பவர்ல போட்டுறோம். சரிங்களா? அதுக்கான ரீசனையும் சொல்லியாச்சு நம்ம. ஓகே, தட் இஸ் சிம்பிளி மல்டிப்ளிகேஷன் ரூல். அடுத்து இதுதான் டினாமினேட்ல வரவு. ஸோ டினாமினேட்ல 365 த ஹோல் பவர் n நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் கேஸ் எழுதியாச்சு. அடுத்து நமக்கு ஃபேவரபிள் கேசஸ் எழுதணும். நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேசஸ் என்ன நமக்கு சொல்றோம் அப்படின்னாக்கா அட்லீஸ்ட் 2 ஆஃப் பீப்புளுக்கு வந்து நமக்கு சேம் பர்த்டே வேணும். சரிங்களா? அப்ப சேம் பர்த்டே வேணும் அப்படின்னா 2 பேருக்கும் அட்லீஸ்ட் 2 பேருக்குனாச்சும் சேம் பர்த்டே வேணும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் யாருக்குமே சேம் பர்த்டே வராம இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சு 1 மைனஸ் போட்டுக்கலாங்களா? அதான் அடுத்த கேஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேசஸ் ஃபார் பர்த்டே ஆஃப் n பர்சன் ஃபால் ஆன் டிஃபரண்ட் டேஸ். ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு எத்தனை டேஸ் இருக்குன்னு கேட்டா 365 டேஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு நம்பர் ஆஃப் கேசஸ் 365 டேஸஸ் இருக்கு. ஒன்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு 365 டேல ஒரு டே வந்துருச்சு அப்படின்னாக்கா செகண்ட் பர்சன் அந்த டேல அவன் ஃபர்ஸ்ட் பர்சன் அந்த டேல வரக்கூடாது. ஏன்னா டிஃபரெண்ட் பர்த்டே டேட் வரணும். அப்ப செகண்ட் பர்சனுக்கு ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு 365 டேஸ் சான்சஸ் இருக்குனாக்கா செகண்ட் பர்சனுக்கு அதை விட ஒன்று குறைஞ்சு போயிடும். அப்ப தேர்ட் பர்சனுக்கு ஃபர்ஸ்ட் 2 டேட் வரக்கூடாது. அந்த ஃபர்ஸ்ட் 2 டேட் வராம வேற டேட் தான் வரணும். அப்ப nth பர்சனுக்கு ஃபர்ஸ்ட் n-1 டேஸ் எதுவுமே வரக்கூடாது. வேற டேட் தான் வரணும். அப்ப அந்த n பர்சன்ஸும் டிஃபரெண்ட் டேஸ் டேட்டா பர்த் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னாக்கா 365 into 365 minus 1 into 365 minus 2 and so on into 365 minus of n minus 1. இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேசஸ். என்னன்னாக்கா டிஃபரெண்ட் பர்த்டேஸ்க்கு. ஸோ வாட் இஸ் பர்த்டே, வாட் இஸ் ப்ராபபிலிட்டி அப்படின்னு போட்டோம்னாக்கா நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேசஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ். இது வந்து டிஃபரெண்ட் பர்த்டேஸ்க்கு. அப்போ அட்லீஸ்ட் 2 சேமா இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்லீஸ்ட் 2 பர்சன்ஸ் வில் ஹேவ் சேம் பர்த்டே இஸ் 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆல் பர்சன்ஸ் ஹேவ் டிஃபரெண்ட் டேஸ். ஸோ 1 மைனஸ் பி அப்படின்னு போட்டோம்னாக்கா சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு தேவையான ஆன்சர்ஸ் வந்துருச்சு. சரிங்களா? புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா இதெல்லாம் ஒரு நிமிஷத்துல போடக்கூடிய கணக்கு தான். அதெல்லாம் ஒன்றும் பெரிய பெரிய கணக்குலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. Each coefficient in the equation ax square plus bx plus is equal to 0 is determined by throwing an ordinary dice. The probability that the equation will have real roots is 43 by 216 and the probability of imaginary roots is equal to 173 the whole divided by 216. டினாமினேட்டர்ல கொஞ்சம் புக் ஒர்க்கு கொஞ்சம் டைரக்டா ரிசல்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. டினாமினேட்டர்ல 216 வந்தது காரணம் டை த்ரோ பண்ணுறோம்னாக்கா டையில் என்ன நம்பர்லாம் இருக்கும் 1 2 3 4 5 6 இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸில் நமக்கு அந்த சிக்ஸ் நம்பர்ஸில் என்ன நம்பர் வரலாம். செகண்ட் பிளேஸ்லையும் ஏக்கு பதிலாக அந்த 6 நம்பர்ஸில் எது வேணாலும் வரலாம். பி இருக்கிற இடத்துலையும் 6 நம்பர்ஸில் எது வேணாலும் வரலாம். சி இருக்கிற இடத்துலையும் 6 நம்பர்ஸில் எது வேணாலும் வரலாம். அப்போ நமக்கு பாசிபிலிட்டிஸ் என்னன்னு கேட்டினாக்கா 6 into 6 into 6. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கேஸ் வந்து 216. அதான் டினாமினேட்டரில் போட்டுறோம். அப்போ அதில் வந்து அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து என்னென்ன நம்பர்ஸ் இருந்தாக்கா என்ன ஃபார்மேட்டில் 1 to 6 தான் 1 2 3 4 5 6 இந்த 6 நம்பருக்குள்ள தான் ஏபிசி வேல்யூஸ் இருக்கணும். அப்போ என்னென்ன நம்பர்ஸ்லாம் போட்டாக்கா அதுக்கு வந்து அந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு ரியல் ரூட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா டோட்டலாக 43 காம்பினேஷன் அதில் கிடைக்குது. ஸோ 43 by 216 அதான் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ரியல் ரூட்ஸ் கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி தட் த ஈக்குவேஷன் வில் ஹேவ் ரியல் ரூட்ஸ் வந்து 43 by 216. அப்போ இமேஜினரி ரூட்ஸ் அப்படின்னாக்கா இதை மைனஸ் பண்ணிட்டாக்கா இமேஜினரி ரூட்ஸ் கிடச்சிட போகுது. ஸோ 260லேருந்து 43 மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னாக்கா 173 இப்படி வந்துடும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் இமேஜினரி ரூட்ஸ் ஈக்குவல் டு 173 by 216. ஸோ கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா டைஸோட அவுட்கம்ஸாக இருக்கும். டையோட அவுட்கமாக இருக்கும். டையோட அவுட்கம்னாக்கா 1 2 3 4 5 6 இந்த 6 நம்பருக்குள்ளே இருக்கணும் அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம். அப்போ ரியல் ரூட்ஸ் கிடைக்கிறதுக்கு 43 by 216. இமேஜினரி ரூட்ஸ் கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி 173 by 216. An urn contains 6 white, 4 red and 9 black balls. If 3 balls are drawn at random, find the probability that 2 of the balls drawn are white, 1 of each color, none of red, at least one is white. So first one.
ஸோ வாட் இஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ்? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் எத்தனை இருக்குன்னு முதல்ல நம்ம பார்த்தாகணும். டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ்னா 6 ஒயிட்டு 4 ரெட்டு 9 பிளாக். அப்போ டோட்டலாக 19 பால்ஸ் இருக்குது. அந்த 19 பால்ஸில் நம்ம எத்தனை பால் செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா 3 பால் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா 19C3. ஸோ அதான் டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ். ஸோ அது டினாமினேட்டரில் வரப்போகுது. ஓகே ரைட், டினாமினேட்டர் முடிவு பண்ணியாச்சு. அப்போ நியூமரேட்டர் வந்து நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேசஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஃபேவரபிள் கேசஸ் செக் பண்ணும். 2 ஆஃப் த பால்ஸ் ட்ரான் ஆர் தி ஒயிட். அப்போ 3 பால் செலக்ட் பண்ண போகிறோம், எடுக்க போகிறோம். அதில் வந்து 2 பால் வந்து கண்டிப்பாக என்னவாக இருக்கணும் அப்படின்னாக்கா ஒயிட்டாக இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ ஒயிட் பால்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா 6. அப்போ அந்த 6 ஒயிட் பால்ஸில் கண்டிப்பாக நமக்கு 2 பால் வந்தாகணும். அதோட ப்ராசஸ் முடியல. அப்போ இன்னும் ஒரு பால் வந்தாலும் அந்த ரிமைனிங் 1 பால் வந்து ரெட் பாலாக இருக்கலாம், இல்லைனாக்கா பிளாக் பாலாக இருக்கலாம். அப்போ ரிமைனிங் 1 பால் செலக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு எத்தனை சான்சஸ் இருக்குன்னு கேட்டாக்கா 4 + 9 13. அப்போ ரிமைனிங் 13 பாலில் 1, அதான் 6C2 × 13C1 the whole divided by 19C3. சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட் 1 is ஈச் கலர். எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கலர் வரணும். அப்போ ஒயிட்டில் ஒரு 6 ஒயிட்டில் ஒரு ஒயிட் வந்தாகணும், 4 ரெட்டில் ஒரு ரெட்டு வந்தாகணும், 9 பிளாக்ல ஒரு பிளாக் வந்தாகணும். ஸோ 6C1 × 4C1 × 9C3 the whole divided by 19C3. தேர்ட் ஒன் நன் இஸ் ரெட். ரெட்டே வரக்கூடாது. அப்போ ரெட் பால்ஸ் எத்தனை இருக்குது நமக்குன்னு பார்த்தோம்னாக்கா 4 ரெட் பால்ஸ் இருக்குது. அப்போ ரெட் பால் இல்லாமல் ரிமைனிங் வந்து 6 ஒயிட்டு அண்ட் 9 பிளாக். அப்போ டோட்டலாக ஆட் பண்ணோம்னாக்கா 15. அந்த 15 பால்ஸில் 3 பால்ஸ் வரணும். ஸோ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேசஸ் 15C3. ஸோ P is equal to 15C3 by 19C3. நெக்ஸ்ட் அட்லீஸ்ட் 1 ஒயிட். ஸோ அட்லீஸ்ட் வந்தாக்கா நம்ம 1 மைனஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அட்லீஸ்ட் 1 ஒயிட் அப்படின்னாக்கா 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் நன் ஆஃப் த 3 பால் இஸ் ஒயிட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ 1 மைனஸ் நன் ஆஃப் தி பால் இஸ் ஒயிட் அப்படின்னாக்கா ஒயிட் வரக்கூடாது. அப்போ ஒயிட் வரக்கூடாதுனாக்கா ஒயிட் நமக்கு எத்தனை இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா 6 இருக்குது. அப்போ 6 கட் பண்ணிட்டோம்னாக்கா 9 ப்ளஸ் ரிமைனிங் பால்ஸ் நமக்கு என்ன வரும்னு கேட்டினாக்கா 4 + 9 13 வரும். ஸோ 13C3. ஸோ 1 மைனஸ் 13C3 the whole divided by 19C3 சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். Okay. If the letters of the word regulation be arranged at random, what is the chances that there will be exactly 4 letters between R and E? ரெகுலேஷன் அப்படிங்கிற லெட்டர்ஸில் உள்ள அந்த ரெகுலேஷன் அப்படிங்கிற வேர்டில் உள்ள லெட்டர்ஸ்லாம் எடுத்துக்கிறோம். அந்த லெட்டர்ஸை அரேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா 4 லெட்டர்ஸ் பிட்வீன் ஆருக்கும் ஈக்கும் இடையில 4 லெட்டர்ஸ் இருக்கிற மாதிரி அந்த லெட்டர்ஸை அரேஞ்ச் பண்ணலாம். அந்த மாதிரி எத்தனை அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸை கொடுத்துடணும். ரெகுலேஷன் அப்படிங்கிற வேர்டில் உள்ள லெட்டர்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் எத்தனை அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுக்க முடியும்? அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இங்கே பெர்முடேஷன். ஸோ இப்போ அந்த ரெகுலேஷன் அப்படிங்கிறதுல உள்ள அந்த வேர்டில் உள்ள எல்லா லெட்டர்ஸுமே டிஸ்டிங்க்ட் லெட்டர்ஸ் தான். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நமக்கு 11 லெட்டர்ஸ் இருக்குது. அந்த 11 லெட்டர்ஸில் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். என்ன அரேஞ்ச் பண்ண போகிறோம்னாக்கா தெர் வில் பி எக்ஸாக்ட்லி 4 லெட்டர்ஸ் பிட்வீன் ஆர் அண்ட் இ. ஸோ ஆர்இ முதல்ல செலக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு எத்தனை சான்சஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 11P2. ஸோ இப்போ அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து 11P2. 11P2னா 11 × 10 இஸ் ஈக்குவல் டு 110 அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது டோட்டலாக அந்த ரெகுலேஷன் அப்படிங்கிற வேர்டில். அந்த 2 லெட்டர்ஸை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் 2 ஆப்ஜெக்ட்ஸ் அவுட் ஆஃப் 11, அதான் 11P2. எத்தனை அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குன்னு கேட்டினாக்கா 110 அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. ரைட், ஓகே. இப்போ நமக்கு எந்த மாதிரி இதான் டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ். ஃபேவரபிள் கேசஸ் வரணும். அடுத்து ஃபேவரபிள் கேசஸில் நமக்கு என்ன வரணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆருக்கும் ஈக்கும் இடையில நமக்கு வந்து 4 லெட்டர்ஸ் வரணும். சரிங்களா? அப்போ ஆரும் ஈயும் எப்படி இருக்கலாம் அப்படின்னாக்கா ஆர் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்லேயும் இ வந்து 6th பிளேஸ்லேயே இருந்துச்சுனாக்கா நமக்கு இடையில வந்து 4 லெட்டர்ஸ் வருங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆறு, 6th பிளேஸ் இ, இடையில வந்து நமக்கு 4 லெட்டர்ஸ் வந்து அந்த லெட்டர்ஸை இது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பொசிஷன். இந்த பொசிஷனில் ஆருக்கும் ஈக்கும் இடையில நமக்கு 4 லெட்டர்ஸ் ஓடி வந்துடும். வேற
ஆர் செகண்ட் பிளேஸில், இ செவன்த் பிளேஸில், ஆர் வந்து அப்புறம் ஆர் தேர்டு பிளேஸில், இ வந்து எயித்து பிளேஸில், ஆர் வந்து சிக்ஸ்த்து பிளேஸில், இ வந்து 11th பிளேஸில். இந்த மாதிரி மொத்தம் எத்தனை காம்பினேஷன் நமக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 6 காம்பினேஷன் வருது. ஸோ இந்த 6 மட்டும் தான் பாசிபிலிட்டிஸா அப்படின்னு கேட்டினாக்கா, ஆர் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் தான் இருக்கணும், இ வந்து சிக்ஸ்த் பொசிஷனில் தான் இருக்கணும் இல்லையா? அதை மாற்றியும் சொல்லலாம். எப்படி அப்படின்னு கேட்டினாக்கா, இந்த 6 கேஸும் திருப்பி மாறி சொல்லலாம். எப்படின்னு கேட்டினாக்கா, ஃபர்ஸ்ட் இ, அதுக்கப்புறம் ஆர் வர மாதிரி. ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஈவும், சிக்ஸ்த் பிளேஸில் ஆரும், செகண்ட் பிளேஸ் அப்புறம் செகண்ட் பிளேஸில் இ, செவன்த் பிளேஸில் இ, சிக்ஸ்த் பிளேஸில் இ, 11th பிளேஸில் ஆர் அப்படிங்கிற பேர் மாற்றியும் சொல்லலாம். அப்போ டோட்டலாக நமக்கு ஃபேவரபிள் கேசஸ் எத்தனை வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 6 இன்ட்டு 2, 6 2 சார் 12. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேசஸ் வந்து நமக்கு 12. ஃபேவரபிள் கேசஸ் 12, டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ் 110. அப்போ ப்ராபபிலிட்டி வந்து 6/55. சிம்பிளிஃபை பண்ணணும் நமக்கு தேவையான ஆன்சர். நெக்ஸ்ட், what is the probability that 4s come consecutively in the word Mississippi? ஸோ ஃபர்ஸ்ட் மிசிசிபியில் உள்ள பெர்முடேஷன்ஸை பாருங்க. ஸோ இந்த மிசிசிபி அப்படிங்கிற வேர்டில் 4 லெட்டர்ஸ் கன்சிக்யூட்டிவாக இருக்கிற மாதிரி உள்ள பெர்முடேஷன்ஸ் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ நமக்கு மிசிசிபிக்கான பெர்முடேஷனை பார்க்க போகிறோம். அந்த 4 லெட்டர்ஸ் கன்சிக்யூட்டிவ் எஸ்எஸ் இல்லாமல் டோட்டலாக அந்த மிசிசிபி அப்படிங்கிற வேர்டை மாற்றி மாற்றி எத்தனை வகையில் அமைக்கலாம் அப்படின்னாக்கா, இல்லை ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்குது. அப்போ ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்குனாக்கா முதல்ல எத்தனை அந்த லெட்டர் இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள். அந்த மிசிசிபியில் பார்த்தோம்னாக்கா டோட்டலாக எத்தனை பொசிஷன்ஸ் இருக்குன்னு கேட்டாக்கா 11 பொசிஷன்ஸ் இருக்குது. அப்போ நியூமரேட்டரில் 11 ஃபேக்டோரியல். டினாமினேட்டரில் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, அந்த லெட்டர்ஸ் ரிப்பீட்டேஷன்ஸாக அப்படியே ஃபேக்டோரியல் போட்டுக்கணும். இப்போ பார்த்தோம்னாக்கா எம் அப்படிங்கிற லெட்டர் வந்து 1 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ 1 ஃபேக்டோரியல். அடுத்து ஐ அப்படிங்கிற லெட்டர் வந்து 1 2 3 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ 4 ஃபேக்டோரியல். அடுத்து எஸ் அப்படிங்கிற லெட்டர் பார்த்தோம்னாக்கா 1 2 3 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ 4 ஃபேக்டோரியல். அடுத்து எம் பார்த்தாச்சு, எஸ் பார்த்தாச்சு, ஐ பார்த்தாச்சு. அடுத்து பி பார்த்தோம்னாக்கா பி வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ 2 ஃபேக்டோரியல். அப்போ பெர்முடேஷன்ஸில் அதில் லெட்டர்ஸ் ரிப்பீட் ஆயிடுச்சுனாக்கா இதான் டோட்டல் நம்பர் ஆஃப் பெர்முடேஷன்ஸ்க்கு கண்டிஷன். சரிங்களா? ஸோ 11 ஃபேக்டோரியல் த ஹோல் டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1 ஃபேக்டோரியல் போட்டோம்னாக்கா டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ் வந்துடும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பெர்முடேஷன்ஸ் இதில் நமக்கு 4 எஸ் வந்து எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா கன்சிக்யூட்டிவாக வரணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லெட்டர்ஸில் இந்த வேர்டில் உள்ள 4 லெட்டரையும் எடுத்து ஒன்றா சேர்த்து வச்சு ஒரு த்ரெட்டு போட்டு கட்டின மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ 4 சேர்ந்து ஒரு சிங்கிள் லெட்டர் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ டோட்டலாக எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 11 லெட்டர்ஸ் இருக்குது. அந்த 11 லெட்டர்ஸில் 4 எடுத்தாச்சு. ரிமைனிங் எத்தனை இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா 11ல் 4 மைனஸ் பண்ணாக்கா ரிமைனிங் நமக்கு வந்து 7 லெட்டர்ஸ் இருக்கும். சரிங்களா? அந்த 7 லெட்டர்ஸோட இதை ஒரு லெட்டராக ஜாயின் பண்ணிக்கங்க. சரிங்களா? அந்த 4 எஸ்ஸையும் நம்ம என்ன வந்து ஒன்றா டு கன்சிடர்ட் அஸ் ஏ சிங்கிள். சரிங்களா? அப்போ உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னு கேட்டினாக்கா 4s கம்மிங் கன்சிக்யூட்டிவ்லி இன் 8 பாசிபிள் வேசஸ். ஆமாம். ஏன்னா டோட்டலாக ரிமைனிங் 7 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ 4 எஸ்ஸையும் ஒன்றா சேர்த்தோம்னா டோட்டலாக நமக்கு எத்தனை லெட்டர்ஸ் வந்துருன்னு கேட்டாக்கா 8 லெட்டராக இருக்கிறதா அர்த்தம். அப்போ அந்த 4 எஸ்ஸும் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கலாம், செகண்ட் பொசிஷனில் இருக்கலாம், இல்லை தேர்ட் பொசிஷனில் இருக்கலாம், இல்லை ஃபோர்த் பொசிஷனில் இருக்கலாம், இல்லை ஃபிஃப்த் பொசிஷனில் இருக்கலாம், சிக்ஸ்த் பொசிஷனில் இருக்கலாம், கடைசி பொசிஷனில் இருக்கலாம். அப்போ டோட்டலாக உங்களுக்கு வந்து 4 எஸ்ஸும் எத்தனை இடத்துல இருக்கலாம் உங்களுக்கு அப்படின்னு கேட்டாக்கா 8 பாசிபிள் வேசஸ் இருக்குது. அதான் அந்த இடத்தோட மீனிங். 4s கம்மிங் கன்சிக்யூட்டிவ்லி இன் 8 பாசிபிள் வேஸ். ரிமைனிங் 7 லெட்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா? அப்போ இந்த எஸ் வந்து எத்தனை வழியில் வைக்கலாம்? 4 எஸ்ஸையும் ஒன்றா கட்டி எத்தனை இடத்துல வைக்கலாம்னாக்கா 8 இடத்துல வைக்கலாம். சரி, அப்போ 8 பிளேஸில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் ரிமைனிங் லெட்டர்ஸ் வந்து மாறி மாறி இருக்கலாங்களா? ஸோ அப்போ அந்த ரிமைனிங் என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது, அந்த ரிமைனிங் லெட்டர்ஸ்க்கான பெர்முடேஷன்ஸ். அப்போ 4 லெட்டர்ஸை கட் பண்ணி எடுத்தோம்னாக்கா ரிமைனிங் நமக்கு 7 லெட்டர்ஸ் இருக்குது. அந்த 7 லெட்டர்ஸை வந்து தனக்குள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் 7 ஃபேக்டோரியல் நியூமரேட்டரில் போட்டணும். அதில் எஸ்ஸை பூரா கழட்டி விட்டோம்னாக்கா ரிமைனிங் வந்து எம் இருக்கும். எம் ஒரு பொசிஷன் ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்குது. அது எம்முக்கு 1 ஃபேக்டோரியல். ஐக்கு வந்து 4 லெட்டர் இருக்குது. அதனால் ஐக்கு வந்து 4 ஃபேக்டோரியல் 4 லெட்டர்ஸ் இருக்கிறனால. அதுக்கப்புறம் பி வந்து 2 லெட்டர் இருக்குது. அதனால் 2 ஃபேக்டோரியல். ஸோ அந்த 4 எஸ்ஸை தவிர ரிமைனிங் லெட்டர்ஸ் எப்படி பெர்முட் ஆயிருக்கலாம் அப்படின்னாக்கா 7 ஃபேக்டோரியல் இன்ட்டு பை ஹோல் டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1 ஃபேக்டோரியல் பெர்முட் ஆயிருக்கலாம். ஸோ இதுவும் அந்த 4 எஸ்ஸுக்கான காம்பினேஷன்ஸ் 8. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைச்சாதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேசஸ். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேசஸ் அப்படிங்கிறது 8 இன்ட்டு 7 ஃபேக்டோரியல் த ஹோல் டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் 1 ஃபேக்டோரியல். இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேசஸ்.
இப்போ ப்ராபபிலிட்டி நமக்கு வேணும். ப்ராபபிலிட்டி வேணும் அப்படின்னாக்கா நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேசஸ் நியூமரேட்டர்லையும் டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ் டினாமினேட்டர்லையும் போட்டுனாக்கா உங்களுக்கு டோட்டல் ப்ராபபிலிட்டி நான் வந்துருப்போம். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 4 the whole divided by 165. 25 books are placed at random in a shelf. Find the probability that particular pair of books shall be always together and never together. இப்போ 25 புக்ஸ் இருக்குது. அந்த 25 புக்ஸில் ஒரு 2 புக் வந்து எப்போதுமே பக்கத்து பக்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எத்தனை அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதில் கொடுக்கலாம். இன்னொன்று அந்த ரெண்டு புக்கும் ஒன்றாவே பேராக வரக்கூடாது, வேற வேறு இடத்துல தான் இருக்கணும். அந்த மாதிரி எத்தனை அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். சரிங்களா? அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டிஸ் கண்டுபிடிச்சிக்க முடியும். அதுக்கு முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ப்ராபபிலிட்டி வேணும்னாக்க டினாமினேட்டரில் டோட்டல் நம்பர் ஆஃப் கேஸ் எழுதியாகணும். டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ்னா 25 புக்ஸை எத்தனை வகையில் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம்? 25 ஃபேக்டோரியல்ஸ் வைஸில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ எக்ஸாக்டிவ் நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து 25 ஃபேக்டோரியல். ஓகே ரைட். 25 புக்ஸ் இருக்குது, 25 புக்ஸை அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாக்கா 25 ஃபேக்டோரியல், தட்ஸ் ஆல். இப்போ இதில் எக்ஸாக்டிவ் நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து 25 ஃபேக்டோரியல். இதில் லெட் த புக்ஸ் டுகெதர் அண்ட் ரிகார்டட் ஆஸ் தி சிங்கிள் புக். புரியுதுங்களா? இப்போ வந்து நான் என்ன சொல்லிட்டேன், 2 புக்கு ஒன்றாவே பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டா, இப்போ 2 புக்கை ஒன்றா சேர்த்து வச்சு கட்டிட்டேன். சரிங்களா? ஒன்றா சேர்த்து வச்சு கட்டிட்டேன் அப்படின்னாக்கா இப்போ எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் எத்தனை இருக்கிறதா ஒன்றா வச்சு கட்டி இது சிங்கிள் புக்காக ஃபீல் பண்ணிக்கிங்க. இப்போ எனக்கு செல்ஃபில் எத்தனை புக்ஸ் இருக்கிறதா அர்த்தம்? 24 புக்ஸ் இருக்கிறதா அர்த்தம். இப்போ ஒன்றா கட்டினனால இதை வந்து நம்ம வந்து பிரிக்க முடியாது இல்லைங்களா? இப்போ 24 புக்ஸ், அந்த 24 புக்ஸ் தனக்குள்ளே எத்தனை அரேஞ்ச்மெண்ட்ஸ் வச்சிருக்கோம்? 24 ஃபேக்டரில் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வச்சிருக்கோம். சரி, ஓகே ரைட். 24 ஃபேக்டரில் இதான் ஃபேவரபிள் கேசஸ்னாக்கா நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேசஸ் தான் கிடையாது. இப்போ அந்த நம்ம 2 புக்கு வந்து ஒன்றாவே இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா? அதை ஒன்றா வச்சு கட்டியாச்சு. இப்போ ரிமைனிங் 24 புக்ஸ் இருக்குது. அந்த 24 புக்ஸ்க்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் 24 ஃபேக்டரில் சொல்லியாச்சு. இப்போ அந்த 2 புக்கை ஒன்றா வச்சு கட்டணும்னு சொன்னோம். அதே மாற்றி வச்சு கட்டலாம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் புக் வந்து ஏ, செகண்ட் புக் பி அப்படின்னாக்கா இப்போ அப்படியே அந்த அரேஞ்ச்மெண்ட்டை மாற்றலாம். ஃபர்ஸ்ட் வந்து பி அப்படிங்கிற புக் வந்து செகண்ட் வந்து ஏங்கிற புக் வச்சுக்கிட்டு திருப்பி கட்டிக்கலாங்களா? அப்போ அந்த 2 புக்கும் தனக்குள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸ் எத்தனை அரேஞ்ச்மெண்ட்ஸ் வச்சிருக்குன்னு கேட்டாக்கா 2 ஃபேக்டர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வச்சிருக்கு. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேசஸ் என்ன அப்படின்னு கேட்டாக்கா நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேசஸ் 24 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல், ரெண்டு சேர்ந்தது தான். அப்போ ப்ராபபிலிட்டி என்னன்னாக்கா நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேசஸ் த ஹோல் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ். ஸோ அந்த ஆன்சர் இஸ் 2/25. இப்போ நான் அந்த 2 புக்கும் அந்த பர்டிகுலர் 2 புக்ஸ் வந்து டுகெதராகவே இருக்கக்கூடாது அப்படின்னாக்கா டுகெதருக்கு வந்து ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சாச்சு 2/25. அப்போ நாட் டுகெதர்னாக்கா 1 - அதோட காம்ப்ளிமெண்ட் தானே 2/1 - 2/25. ஸோ 1 - 2/25 நமக்கு ஆன்சர் அப்படின்னு கேட்டாக்கா 23/25. ஸோ அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். இல்லை அப்படின்னாக்கா அனதர் மெத்தடு நான் ஒர்க் அவுட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அனதர் மெத்தட் பார்த்தாலும் உங்களுக்கு ஈஸி மெத்தட் தான், அதை பார்த்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரைட். n persons are seated in a circle at a round table. Random table கிடையாது, round table. So n persons seated on n chairs at a round table. Find the probability that two specified men are sitting next to each other. அப்போ போன புக்கு அப்படியே ஞாபகம் வச்சுக்கங்க, போன ப்ராப்ளத்தை ஞாபகம் வச்சுக்கங்க, அப்படிங்க கொண்டு வாங்க. அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டினாக்கா இங்கே ரவுண்டாக உட்காரணும், அங்கே வந்து செல்ஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து ஹரிசாண்டலாக இருக்க போகுது. ஸோ சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கு என்ன அப்படின்னு கேட்டினாக்கா என் ஆப்ஜெக்ட்ஸை சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வைக்கணும்னாக்கா நம்பர் ஆஃப் பெர்முட்டேஷன் வந்து n ஃபேக்டோரியல்னு சொல்லக்கூடாது, n - 1 ஃபேக்டோரியல்னு சொல்லுவோம். ஸோ n ஆப்ஜெக்ட்ஸை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னாக்கா n ஃபேக்டோரியல். 25 புக்ஸ் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது 25 ஃபேக்டோரியல், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே 25 புக்ஸை வந்து சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் வைக்கணும்னாக்கா 24 ஃபேக்டோரியல் தான் ஆன்சர். சரிங்களா? அப்போ அதே இது n ஃபேக்டோரியல், அங்கே 25 ஃபேக்டோரியல் போட்டோம், இங்கே n ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இங்கே என்ன சொல்லிக்கணும் அப்படின்னு கேட்டினாக்கா n - 1 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸாக்டிவ் கேசஸ் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டினாக்கா n - 1 ஃபேக்டோரியல். ரைட், ஓகே. இதில் நம்ம என்ன பார்த்தோம், இப்போ n பர்சன்ஸ் வந்து சிட்டிங் டுகெதர்னாக்கா யூ ஹேவ் டு கன்சிடர் த 2 பர்சன்ஸ் ஆர் சிங்கிள். அப்போ நமக்கு எத்தனை பர்சன்ஸ் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கணும்? n - 1 பர்சன்ஸ் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ n - 1 பர்சன்ஸை சர்க்குலர் ஃபார்மேட்டில் எத்தனை அரேஞ்ச்மெண்ட்ஸில் வைக்கலாம் அப்படின்னாக்கா n - 1 - அப்போ n - 2 ஃபேக்டோரியல் மெத்தட்ஸில் அரேஞ்ச் பண்ணிக்கலாமா? அப்போ n - 2 ஃபேக்டோரியல்ஸ், அப்போ அந்த 2 பர்சன்ஸ் இடம் மாற்றலாமா? அப்போ 2 பர்சன்ஸ் இடம் மாற்றணும்னாக்கா n - 2 ஃபேக்டோரியல் இன்டூ 2 ஃபேக்டோரியல். ஸோ the probability is equal to n - 2 factorial into 2 factorial the whole divided by n - 1 factorial. So that is equal to 2/n - 1. இது எப்படின்னாக்கா ஃபேக்டோரியலுக்கான சிம்பிளிஃபிகேஷன். n - 1 ஃபேக்டோரியல் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னாக்கா n - 1 இன்ட்டு n - 2 ஃபேக்டோரியல் எப்படி எழுதிக்கலாம். அப்போ n - 2 ஃபேக்டோரியல் n - 2 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும், உங்களுக்கு 2/n - 1 அப்படி வந்துடும். தட்ஸ் ஆல். If n biscuits distributed among n persons,
n பிஸ்கட்ஸ் இருக்குது. அதை n பர்சன்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஃபைண்ட் தி சான்ஸ் தட் பர்டிகுலர் பர்சன் ரிசீவ்ஸ் ஆர் பிஸ்கட்ஸ். ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸ் வந்து ஆர் பிஸ்கட்ஸை ரிசீவ் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸாக டினாமினேட்டர் எழுதிக்கணும். சரிங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ். இப்போ வந்து எனக்கு எத்தனை பிஸ்கட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா n பிஸ்கட்ஸ் இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு பர்சன்ஸ்க்கு இதில் டினாமினேட்டர் நம்பர் ஆஃப் கேசஸை ஈஸியாக சொல்லணும் அப்படின்னாக்கா, நம்பர் ஆஃப் பிளேசஸ் பவர் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், ரிப்பிட்டேஷன் வித் ரிப்பிட்டேஷன்ஸ்லாம் இருக்கிறதுக்கு சான்சஸ். இப்போ நம்பர் ஆஃப் பிளேசஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு என்னன்னு கேட்டினாக்கா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து கேபிட்டல் N. அப்போ இங்கே டினாமினேட்டர் என்ன பேஸில் என்ன போட்டுக்கலாம்னாக்கா n போட்டுக்கலாம். பவரில் வந்து நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்னால் நம்ம வந்து என்ன கொடுக்க போகிறோம், பிஸ்கட்ஸ் கொடுக்க போகிறோம். எத்தனை பிஸ்கட்ஸு n பிஸ்கட்ஸ். அப்போ n பவர் n இதான் நம்பர் ஆஃப் கேசஸ். அப்போ நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து n பவர் n. சரிங்களா? அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேசஸ் என்ன சொல்லியிருக்கோம், ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு 6 பிஸ்கட்ஸ் கொடுக்க போகிறோம். n பிஸ்கட்ஸில் 6 பிஸ்கட்ஸ் கொடுக்க போகிறோம். அப்போ n பிஸ்கட்ஸில் 6 பிஸ்கட்ஸ் செலக்ட் பண்ணணுமா? அப்போ n பிஸ்கட்ஸ்க்கு 6 பிஸ்கட் செலக்ட் பண்ணுறதுக்கு எத்தனை வேஸ் இருக்குன்னு கேட்டினாக்கா NCR வேஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ ரிமைனிங் எத்தனை பிஸ்கட் நம்ம கையில் இருக்குது, n-r பிஸ்கட்ஸ் இருக்குது. ரிமைனிங் எத்தனை பர்சன்ஸ் நம்ம கையில் இருக்காங்க, n-1 பர்சன்ஸ் இருக்காங்க. அப்போ இந்த n-1 பர்சன்ஸுக்கு n-r பிஸ்கட்ஸை கொடுக்கறதுக்கு எத்தனை வேஸ் இருக்குது அப்படின்னு கேட்டினாக்கா n-1 பவர் n-r. எப்படி n பிஸ்கட்ஸை n பர்சன்ஸ் கொடுக்கறதுக்கு எத்தனை வேஸ் இருக்குன்னு சொன்னாக்கா n பவர் n சொன்னோம்ங்களா? அப்போ ரிமைனிங் ஒரு பர்சன்ஸ்க்கு NCR பிஸ்கட்ஸ் கொடுத்துட்டோம்னாக்கா ரிமைனிங் n-1 பர்சன்ஸ்க்கு ரிமைனிங் பிஸ்கட்ஸ் என்ன இருக்குனாக்கா n-r பிஸ்கட்ஸ் இருக்கும். ஸோ அந்த n-1 பர்சன்ஸ்க்கு n-r பிஸ்கட்ஸை எத்தனை வகையில் கொடுக்கலாம்னாக்கா n-1 ஹோல் பவர் n-r. தட்ஸ் ஆல். ஸோ வாட் இஸ் ப்ராபபிலிட்டி? P is equal to NCR into n-1 the whole power n-r the whole power n the whole divided by n power n. Axiomatic approach to probability. இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன வேர்டை யூஸ் பண்ண கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சாம்பிள் ஸ்பேஸ் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ண கிடையாது. அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த ப்ராப்ளம்ஸை நம்ம செட் நோட்டேஷன் கொண்டு போவே இல்லை. P of A யூனியன் B, P of A இன்டர்செக்ஷன் B அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கே கொண்டு போகும்போது தான் நம்ம ப்ராபபிலிட்டிஸ் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ ப்ராபபிலிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் செட் நோட்டேஷனில் படிக்கிறது தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா axiomatic probability. தட்ஸ் ஆல். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் elementary event. The set of all possible outcomes of a given random experiment is called the sample space associated with the experiment. Each possible outcome or element in sample space is called a sample point or an elementary event. So tossing a 2 coin அப்படின்னு கூட எடுத்துக்கலாமே. Tossing a 2 coin அப்படின்னாக்கா sample space is denoted by the letter S and possible outcomes are HH, HT, TH and TT. Here each outcome is called elementary event. ஒவ்வொன்றே நம்ம elementary event சொல்லிக்கலாம். So next, what do you mean by event? Every non-empty subset A of S which is a disjoint union of single element subsets of the sample space S of a random experiment E is called an event. Simple சொல்லணும்னா any non-empty subset of a sample space is called event. ஸோ இதுக்கு என்னென்ன மாதிரிலாம் சப்செட் எடுக்கலாம், ஒரு எலமெண்ட் மட்டும் இருக்கிற மாதிரி சப்செட்ஸ் கொடுக்கலாம், 2 எலமெண்ட் மட்டும் இருக்கிற மாதிரி சப்செட்ஸ் கொடுக்கலாம், 3 எலமெண்ட்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி சப்செட் கொடுக்கலாம், ஹோல் சாம்பிள் ஸ்பேஸே சப்செட்டாக கொடுக்கலாம். ஸோ இதோட ஆல் பாசிபிள் சப்செட்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஈவெண்ட் சொல்கிறோம். சரிங்களா? ஸோ சாம்பிள் ஸ்பேஸ்க்கு ஈவெண்ட் சொல்லணும்னாக்கா அந்த சாம்பிள் ஸ்பேஸ்க்கு ஒரு சப்செட் சொல்லுங்கள். தட்ஸ் ஆல். இந்த சப்செட்டை நம்ம என்னென்னு சொல்லிக்கலாம்னாக்கா ஈவெண்ட்னு சொல்லிக்கலாம். Assignment of probability is called natural assignment if each elementary event is assigned the same probability. இப்போ natural assignment probability வந்து natural assignment அப்படின்னு சொல்லணும்னாக்கா அதில் உள்ள எல்லா elementary eventக்கும் ஈக்குவல் ப்ராபபிலிட்டி இருக்கணும். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் die is tossed, die is rolled once, ஒரு டையை ஒன் டைம் த்ரோ பண்ணுறோம். சரிங்களா? அப்படின்னாக்கா வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 1 அப்படின்னாக்கா 1/6, ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 1/6, ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 3 1/6. ஸோ அதில் உள்ள எல்லா அவுட்கமுக்கும் சேம் ப்ராபபிலிட்டி தான். ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் வந்து 6 இருக்கும். 1 வந்து ஒரு பிளேஸில் தான் இருக்கும், அப்போ 1/6. 2வும் ஒரு பிளேஸில் தான் இருக்கும், 1/6. 3யும் ஒரு பிளேஸில் தான் இருக்கும், அப்போ 1/6. ஸோ அதில் உள்ள எல்லா அவுட்கம்ஸுக்கும் ஈக்குவல் ப்ராபபிலிட்டிஸ் வந்துருக்குங்களா? ஸோ அதுதான் என்னென்னு சொல்கிறோன்னாக்கா அசைன்மெண்ட் ஆஃப் நேச்சுரல் அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷனை ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் சொல்லணும்னாக்கா அது என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும்?
P of A is the probability function defined on a sigma field B of event if the following properties are axioms hold. சிக்மா ஃபீல்டு பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒன்றும் கிடையாது. டிஃபைன்ட் ஆன் சிக்மா ஃபீல்டு ஈவெண்ட்ஸ் சாம்பிள் ஸ்பேஸ். அந்த சாம்பிள் ஸ்பேஸ் உள்ள கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் போடுறோம்னாக்கா அது வந்து சிக்மா ஃபீல்டுக்கான கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். தட்ஸ் ஆல். அது அப்போ பி அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து எதுக்கு டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா சாம்பிள் ஸ்பேஸோட பவர் செட்டுக்கு டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், அதாவது கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னாக்கா இப்படி வச்சுக்கலாம். வாட் இஸ் எஸ்? எஸ்ஸுங்கிறது இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன 2 காயின்ஸ் ஆர் டாஸல் சைமல்டேனியஸ்லி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதோட பி சிக்மா அப்படிங்கிறது நான் என்னன்னு சொல்லிக்கிறேன் அப்படின்னாக்கா அதோட சப்செட்ஸை பூரா எழுதிக்க போகிறேன். எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஹச் மட்டும் எழுதிக்கிறேன். அடுத்து டிடி மட்டும் எழுதிக்கலாம். அடுத்து ஹெச்சை மட்டும் எழுதிக்கலாம். அடுத்து ஹச்டி மட்டும் எழுதிக்கலாம். அப்புறம் டிஹெச் மட்டும் எழுதிக்கலாம். அப்புறம் சிங்கிள் எலமெண்ட்ஸாக எழுதியாச்சு. அடுத்து டபுள் எலமெண்ட்னா ஹச்ஹெச் டிடி எழுதிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ஹச்டி எழுதிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ஹச்ஹெச் டிஹெச் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ஹச்ஹெச் வச்சு எல்லா காம்பினேஷனும் எழுதி முடிச்சாச்சு. அடுத்து எதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா டிடி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டிடி ஹச்டி எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் டிடி டிஹெச் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா 1 அப்புறம் டபுளா அப்புறம் ட்ரிபிளா அப்புறம் எல்லாமே அப்புறம் எம்டி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷன் வந்து பி. இதோட அவுட்கம்ஸ் எல்லாம் எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னாக்கா இதில் எந்த ஒரு சப்செட் எடுத்தாலும் அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், ஒரு ஈவெண்ட்டுன்னு சொல்லலாம். சரிங்களா? எந்த ஒரு சப்செட் எடுத்தாலும் அதுக்கு ப்ராபபிலிட்டி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா பி ஆஃப் ஏ கிரேட்டர் ஈக்குவல் டு 0ன்னு வரணும். சரிங்களா? ஸோ பியோட வேல்யூஸ் வந்து நான் நெகட்டிவ் ரியல் நம்பர். ஓகே, ஃபார் எவ்ரி ஏ பிலாங்ஸ் டு பி, பி ஆஃப் ஏ இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ஏ ரியல் நம்பர் அண்ட் பி ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 1. டோட்டல் இதில் வந்து கண்டிப்பாக ஹோல் சாம்பிள் ஸ்பேஸ் இருக்கும். அதுக்கு வந்து ப்ராபபிலிட்டி வந்து நம்ம என்னென்னு போட்டு டிஃபைன் பண்ணிக்கிறோம்னாக்கா 1ன்னு டிஃபைன் பண்ணிக்கிறோம். இஃப் ஏஎன் is any finite or infinite sequence of disjoint event. So a1 a2 a3 அப்படி எல்லாமே disjoint event-ஆ இருக்குனாக்கா probability of union I is equal to 1 to n ai is equal to summation I varies from 1 to n p of ai. இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நான் பி அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து சிக்மா அல்ஜிப்ரா ஆஃப் பியில் சிக்மா ஃபீல்டு பியில் டிஃபைன் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த பி அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம என்ன ஃபங்க்ஷன் சொல்லிக்கலாம், ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் எனி ஈவெண்ட் இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹோல் சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் 1. If even a1 a2 up to etc an are finite sequence or infinite sequence of disjoint event, then probability of union I is equal to 1 to n a is equal to summation I varies from 1 to n p of a condition satisfy பண்ணணும். இதை கூட ஒரு 1 மார்க்கில் காயினா கிரியேட் பண்ணலாம். சரிங்களா? if p of a is the probability, p is the probability function, then which of the following condition is true, which of the following condition is not true அப்படிங்கிற மாதிரி நமக்கு தாராளமாக கொஷினை காயின் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் classical probability as a special case of axiomatic probability. இப்போ ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னாக்கா axiomatic probability பார்த்தோம், கிளாசிக்கல் ப்ராபபிலிட்டி பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது என்ன அப்படின்னாக்கா axiomatic probability. அப்போ கிளாசிக்கல் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்தது வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த axiomatic probabilityயோட ஸ்பெஷல் கிளாஸ் ஆகிடுது. இப்போ ப்ராப்ளத்தில் ப்ராப்ளம் வந்து நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும். ஒரு இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட்டை கரஸ்பாண்டிங் மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றணும், செட் தியரிட்டிக் நோட்டேஷனில் மாற்றணும் அப்படின்னாக்கா எப்படி மாற்றுறது? அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தி ஈவெண்ட் ஏ ஆர் பி அப்படின்னாக்கா அக்கர்ஸ் அப்படின்னாக்கா அதை நம்ம செட் தியரிட்டிக் நோட்டேஷனில் மாற்றும் பொழுது எப்படி மாற்றுறோம்? மீனிங் இன் தி ஃபார்ம் ஆஃப் செட் தியரிட்டி அப்படின்னாக்கா அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தி ஈவெண்ட் ஏ ஆர் பி அக்கர்ஸ்னாக்கா ஏ யூனியன் பி அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம் அர்த்தம். ஸோ probability of both the event A and B occur அப்படின்னாக்கா we have to calculate P of A intersection B. Probability of neither A nor B occur means we have to calculate P of A bar intersection B bar. Event A occurs but B does not occur. A நடக்கணும் B நடக்கக்கூடாது அப்படின்னாக்கா அதை செட் தியரிட்டிக் நோட்டேஷன் வந்து A intersection B bar. Events A and B are mutually exclusive அப்படின்னாக்கா அதுக்கு இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னாக்கா எம்டி வரணும். காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அன் ஈவெண்ட் ஏ அப்படின்னாக்கா ஏ பார் ஆர் ஏ காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஹோல் சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னாக்கா எஸ். ஸோ இந்த இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதுக்கெலாம் கரஸ்பாண்டிங் மேத்தமெட்டிக்கல்
ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்தாச்சு. ஓகே, ப்ராபபிலிட்டி ஆஃப் தி impossible event is 0. That means probability of empty set is equal to 0. P of a bar or P of a complement is equal to 1 minus P of a, and total probability P of s is equal to 1. P of a is equal to, one can also write P of a is equal to 1 minus P of a bar, and that is always less than or equal to 1. ஏன்னா 1 minus P of a bar னு சொல்றோம். So that is less than or equal to 1. P of a bar intersection b can be written in the form P of b minus P of a intersection b. இதெல்லாம் நீங்க வென் டயக்ராம் நோட்டேஷன் பார்த்து ஃபீல் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்களே ஃபீல் பண்ணலாம். இப்போ ஹோல் சாம்பிள் ஸ்பேஸ்க்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். ஈவெண்ட் ஏக்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கங்க, ஈவெண்ட் பிக்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஹோல் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து எஸ், இது ஏ, திஸ் இஸ் ஏ அண்ட் திஸ் இஸ் பி அப்படின்னாக்கா ஏ பார் இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிறது என்ன வரும் நமக்கு ஏற்கனவே. ஸோ வாட் இஸ் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி? ஏ பார்னாக்கா ஏ கிடையாது, அட் தி சேம் டைம் பி இருக்கணும். பி இன்டர்செக்ஷன் வித் ஏ பார், இந்த போர்ஷன் நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்க போர்ஷன் தான் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி. அப்போ உங்களுக்கு இதை வேணும்னாக்கா இந்த டோட்டல் பிக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சி எதை கட் பண்ணி எடுத்தால் போதும், இந்த ஏ இன்டர்செக்ஷன் பியோட ப்ராபபிலிட்டியை கட் பண்ணி எடுத்தால் போதுங்களா. ஸோ பி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பினா பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இதெல்லாம் மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை, ஜஸ்ட் இந்த டயக்ராமேட்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே டேரெக்டாக நம்ம சொல்லிடலாம். ஸோ சிமிலர்லி பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. If B is subset of A, then P of A intersection B bar is equal to P of A minus P of B. ஈஸியாக சொல்லலாம் சரிங்களா. யூனிவர்சல் செட்டு வந்து நம்ம ஹோல் சாம்பிள் ஸ்பேஸு B subset of A, ஃபஸ்ட்டு B அதுக்கப்புறம் A சரிங்களா. இப்போ நம்ம what do you have to calculate? B bar intersection A. பி பார் இன்டர்செக்ஷன் ஏ அப்படின்னாக்கா இந்த ஆனுவலஸ் ரீஜன் தான் நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம்னாக்கா பி பார் இன்டர்செக்ஷன் ஏ அப்படின்னு சொல்ல போகிறோம். அப்படிங்கிறப்ப டோட்டல் ஏக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சி பியோட ப்ராபபிலிட்டியை மைனஸ் பண்ணால் போதும்ல நமக்கு. ஸோ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார்னா நம்ம என்ன சொன்னிக்கலாம்னாக்கா பி ஆஃப் ஏ மைனஸ் பி ஆஃப் பி அப்படின்னு சொல்லிடலாம். ப்ரொவைடட் தட் சின்ஸ் பி இஸ் சப்செட் ஆஃப் ஏ, therefore P of B is less than or equal to P of A. P of A union B is equal to P of A plus P of B minus P of A intersection B. If the events are mutually disjoint, then P of A union B is equal to P of A plus P of B. P of A union B union C is equal to P of A plus P of B plus P of C minus P of A intersection B minus P of B intersection C minus P of C intersection A plus P of A intersection B intersection C. இதெல்லாம் நம்ம 10th லெவல்லே உள்ள ப்ராப்ளம்ஸ் ஃபண்ட் ஃபார்முலாஸ் தான் அதெல்லாமே. ஸோ நம்ம 2 P of A union B, P of A union B union Cக்கு சொல்லலாம். அப்போ n ஈவெண்ட்ஸோட யூனியனுக்கு என்ன ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறது? சப்போஸ் there are n events A1, A2 up to etc. an, then P of union I is equal to 1 to n AI is equal to summation I varies from 1 to n P of AI minus summation double summation I less than or equal to j less than or equal to I less than or equal 1 less than or equal to I less than j less than or equal to n P of A intersection AJ plus triple summation 1 less than or equal to I less than j less than k and less than or equal to n probability of A intersection AJ intersection AK plus and so on plus minus 1 whole power n minus 1 P of A1 intersection A2 intersection and so on intersection AN. ஸோ n ஈவெண்ட்ஸோட யூனியனுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும்னாக்கா இதான் கண்டிஷன். சப்போஸ் இதில் இஃப் ஆல் த ஈவெண்ட்ஸ் ஆர் மியூச்சுவலி டிஸ்ஜாயிண்ட், எல்லாமே டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்குது அப்படின்னாக்கா இன்டர்செக்ஷன் எடுக்கும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகிடுனாக்கா எம்டி ஆகிடும். அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் தான் அந்த எக்ஸ்பிரஷனில் வரும். ஸோ இஃப் ஈச் ஈவெண்ட் ஆர் மியூச்சுவலி டிஸ்ஜாயிண்ட் தென் ப்ராபபிலிட்டி ஆஃப் யூனியன் I is equal to 1 to n AI is equal to summation I varies from 1 to n P of AI. Boole's inequality 1 மார்க்கில் எல்லாம் கேட்பாங்க. For n events A1, A2 up to etc. AN, we have P of intersection I is equal to 1 to n AI is greater than or equal to summation I varies from 1 to n minus of n minus 1. வேறு மாதிரி கேட்குறாந்தாக்கா minus n plus 1 அப்படின்னு கேட்பாங்க. That's all. And P of union I is equal to 1 to n AI is less than or equal to summation I varies from 1 to n P of AI. இது ஏற்கனவே உள்ள அந்த அடிஷன் தியரத்தோட எக்ஸ்டென்ஷன், அடிஷன் தியரத்தை யூஸ் பண்ணி இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தான மீனிங் ஈஸியாகவே புரியும். For n events A1, A2 up to etc. AN, P of union I is equal to 1 to n AI is greater than or equal to summation I varies from 1 to n P of AI
minus summation 1 less than or equal to j less than or equal to I less than j less than n p of ai intersection a j a b c are mutually exclusive and exhaustive events associated with a random experiment. Find p of a given that p of b is equal to 3 by 2 into p of a and p of c is equal to 1 by 2 times p of b. இதில் p of a நம்ம வந்து கான்ஸ்டண்ட்டாக செலக்ட் பண்ணிட்டோம்னாக்கா p of b நம்ம எழுதிடலாம், p of c எழுதிடலாம். ஸோ லெட் மீ டேக் p of b is equal to e. So which implies that p of b is equal to இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் போய் அப்ளை பண்ணிட்டோம்னாக்கா p of b வந்து 3 by 2 times pன்னு வந்துடும். அப்புறம் p of cயில் வந்து 1 by 2 அப்படின்னு எழுதிட்டு இந்த p of b வேல்யூ கண்டுபிடிச்சி போய் அங்கே அப்ளை பண்ணோம்னாக்கா p of c வேல்யூ 3p by 4 அப்படின்னு வந்துடும். Since A, B, C are mutually exclusive and exhaustive events அப்படின்னாக்கா P of A union B union C ஆன்சர் வந்து 1 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னாக்கா இன்டர்செக்ஷன் எல்லாமே உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னாக்கா P of A intersection B வந்து 0, P of B intersection C is equal to 0, P of C intersection A is equal to 0. So and P of A intersection B intersection C is equal to 0. இது எல்லா வேல்யூம் 1. ஸோ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படிங்கிறனால இந்த வேல்யூ 0 ஆகிடும். அண்டு எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ்னா அது டோட்டலாக எல்லாத்தையும் யூனியன் பண்ணால் ஹோல் சாம்பிள் ஸ்பேஸ் வந்துருதுன்னு அர்த்தம். ஏ யூனியன் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஹோல் சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ அப்படிங்கிறனால பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி வந்து பி ஆஃப் எஸ்ன்னு வரும். பி ஆஃப் எஸ் வேல்யூ வந்து நமக்கு 1. நெக்ஸ்ட்டு இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னாக்கா பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி ப்ளஸ் பி ஆஃப் சி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்லாம் வரும். அந்த டேர்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேனிஷ் ஆகிடும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1. அதான் அந்த இடத்துல எழுதியிருக்கோம். ஸோ சின்ஸ் ABC are mutually exclusive and exhaustive events, therefore P of A plus P of B plus P of C is equal to 1. அந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். அதை போய் சப்ஸ்டிட் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு P யோட வேல்யூ வந்துடும். ஸோ வாட் இஸ் P? P is equal to 4 by 13. If P1 equal to P of A, P2 is equal to P of B, P3 is equal to P of A intersection B, where P1, P2, P3 are greater than 0, express the following in terms of P1, P2, P3. ஸோ P1, P of A, P of B, P of A intersection B கொடுத்துட்டு இந்த வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிக்க சொல்கிறதா அர்த்தம் கிட்டத்தட்ட. இந்த P1, P2, P3 இவெல்லாம் நம்பர்ஸாக இருந்தாலும் ஓகே தான், இந்த மாதிரி சம் கான்ஸ்டன்ட்ஸ் கொடுத்துருந்தாலும் ஓகே தான். ஸோ செட் தியரி ஃபார்முலாவும் ப்ராபபிலிட்டி ஃபார்முலாவும் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு வேலை மிச்சம் அப்படின்னு அர்த்தம். ஸோ P of A union B whole bar is equal to 1 minus P of A union B and P of A union B நமக்கு தெரியும். P of A plus P of B minus P of A intersection B. இப்போ நமக்கு P of A, P of B, P of A intersection B வேல்யூலாம் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டிட் பண்ணோம்னாக்கா இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் P of A bar union B bar எப்படி எழுதிக்கலாம்னாக்கா P of A intersection B whole bar அப்படின்னு எழுதிடலாம். P of A intersection B whole bar is nothing but the 1 minus P of A intersection B, and P of A intersection B value is given, therefore that is equal to 1 minus P of 3. P of A bar intersection B can be written as P of B minus P of A intersection B. இதெல்லாம் நீங்கள் வென் டயக்ராம் போட்டு பார்த்தீங்கன்னா A intersection B bar, A intersection B அப்படிங்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரியும். சரிங்களா? B அப்படிங்கிற போர்ஷன்லேருந்து A intersection B கட் பண்ணி எடுத்தோம்னா அதான் நமக்கு A bar intersection B அப்படின்னு கிடைக்கும். So P of A bar intersection B is equal to P of B minus P of A intersection B, that is equal to P2 minus P3. P of A bar union B is equal to P of A bar plus P of B minus P of A bar intersection B. இதில் உள்ள எல்லா டேர்ம்ஸ்க்கும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வென் டயக்ராம் தான். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் P1 ப்ளஸ் P2 மைனஸ் ஆஃப் P2 மைனஸ் P3. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு A bar intersection A bar P of A bar union B வேல்யூ என்னன்னு உங்களுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் P of A bar intersection B bar is equal to P of A union B the whole bar. P of A union B whole bar ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். சப்ஸ்டிட் பண்ணோம்னாக்கா நமக்கு தேவையான ஆன்சர் அப்படி வந்துடும். P of A intersection B bar is equal to P of A minus P of A intersection B, that is equal to P1 minus P3. P of A given B is equal to P of A intersection B divided by P of B. A given B, B கீழே இருந்துச்சுனாக்கா டினாமினேட்டரில் P of B வந்துடும். சப்போஸ் கீழே A வந்துச்சுனாக்கா டினாமினேட்டரில் P of A வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு P3 by P2. P of B given A bar is equal to P of A bar intersection B whole divided by P of A bar.
பி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். அதை அப்ளை பண்ணிடலாம் நியூமரேட்டரில். டினாமினேட்டரில் பி ஆஃப் ஏ பார்னா 1 மைனஸ் பி ஆஃப் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஆஃப் 1. பி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் பி தட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா யூஸ் பண்ணோம்னாக்கா எப்படி எழுதிக்கலாம்னாக்கா பி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு எழுதிடலாம். ஏ பார் இன்டர்செக்ஷன் ஏ அப்படிங்கிறது எம்டி, ஸோ அதனால அதை ரிமூவ் பண்ணிட்டு அடுத்து பி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி மட்டும் எழுதிடலாம். பி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். தட் இஸ் ஈக்குவல் டு P2 மைனஸ் P3. 2 days are tossed. 2 days are tossed வரக்கூடாது. 2 days are thrown, 2 days are rolled அப்படின்னு வரணும். காயினுக்கு தான் டாஸ்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். புக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 days are tossed. Find the probability of getting an even number on the first day or a total of 8. ஸோ ப்ராபபிலிட்டியில் எய்தர் திஸ் ஈவெண்ட் ஆர் அனதர் ஈவெண்ட் அப்படின்னாலே அடிஷன் தியரம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் ஏ என்னன்னாக்கா கெட்டிங் ஈவன் நம்பர் ஆன் தி ஃபர்ஸ்ட் டே. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் ஏங்கிறது எப்படி எடுத்துக்கலாம்னாக்கா கெட்டிங் ஈவன் நம்பர் ஆன் தி ஃபர்ஸ்ட் டே. அடுத்து பிங்கிற ஈவெண்ட் அப்படிங்கிறனாக்கா டோட்டல் 8 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ 2 days ஆர் டாஸ்டு அப்படின்னாக்கா அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் நமக்கு எழுத தெரியும். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு 1,1 1,2 up to 1,6 2,1 2,2 2,6 up to 6,1 6,2 6,6 அப்படின்னு சாம்பிள் ஸ்பேஸ் 36 எலமெண்ட்ஸ் இருக்கும். இதில் பி ஆஃப் ஏ அப்படிங்கிறது என்னது? பி ஆஃப் ஏ என்னன்னா கெட்டிங் ஈவன் நம்பர் இன் தி ஃபர்ஸ்ட் டே. ஃபர்ஸ்ட் டேயில் ஈவன் நம்பர் வரணும். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ரோ எலமெண்ட்ஸ் எதுவுமே வராது. சரிங்களா? ஆனால் செகண்ட் ரோவில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸுமே வந்துடும். செகண்ட் ரவுண்டில் எல்லா எலமெண்ட்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் டேயில் வந்து ஈவன் நம்பர் இருக்கும். அதேமாரி ஃபோர்த் ரோவில் வரும், அதேமாரி சிக்ஸ்த் ரோவில் வரும். அப்போ ஒவ்வொரு ரோவிலையும் நமக்கு எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ 6 + 6 + 6 தான் வந்து கேட்டினாக்கா 18 வரும். ஸோ பி ஆஃப் ஏ வேல்யூ வந்து 16 6 + 6 + 6 18. ஸோ 18/36 பி ஆஃப் ஏ. அடுத்து பி ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் தி பாயிண்ட்ஸ் ஆன் தி டைஸ் இஸ் 8. அதில் உள்ள டைஸில் உள்ள பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணும்பொழுது உங்களுக்கு 8 வரணும். ஸோ 2,6 இங்கே வருதுங்களா? அடுத்து இங்கே என்ன நம்பர் வந்திருக்கும் அப்படின்னாக்கா 2,6 2 6 ஆட் பண்ணோம்னாக்கா 8 வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து 3,5 இருக்கும். அதை ஆட் பண்ணாலும் உங்களுக்கு 8 தான் இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 4,4 அதை ஆட் பண்ணாலும் உங்களுக்கு 8 தான் வரும். அடுத்து இங்கே வந்து 5,3 வந்திருக்கும். இங்கே 6,2 வந்திருக்கும். அப்போ டோட்டலாக 1 2 3 4 5 உங்களுக்கு எத்தனை ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் இருக்குன்னு கேட்டினாக்கா 5. ஸோ பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 5/36. ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இதில் இன்டர்செக்ஷன்னா ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து ஈவனாக இருக்கணும். ஃபஸ்ட் எலமெண்ட் ஈவனாக இருக்கிறது என்னன்னாக்கா 2,6 4,4 6,2. ஸோ 3 ஈவெண்ட்ஸ் இருக்குது ரெண்டுக்கும் காமனாக. ஸோ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு 3/36. இப்போ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஏ எய்தர் ஏ ஆர் பி அப்படின்னாக்கா நம்ம வந்து அடிஷன் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பி ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. நமக்கு தேவையானது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் வந்து 5/9 அப்படின்னு வரும். An integer is chosen at random from 200 digit. What is the probability that the integer is divisible by 6 or 8? ஸோ இப்போ நமக்கு வந்து ஆர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அடிஷன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ண போகிறோம். ஏங்கிற ஈவெண்ட் என்னன்னாக்கா இன்டிஜர் விச் இஸ் டிவிசல் பை 6. பிங்கிறதுனாக்கா இன்டிஜர் நம்பர் ஆஃப் இன்டிஜர் a is equal to integer which are divisible by 6. b is nothing but the integers which are divisible by 8. அந்த நம்ம இன்டிஜர்ஸ் எல்லாம் எதுலேருந்து இது வரைக்கும் செலக்ட் பண்ணுறோம் நம்ம அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 200 டிஜிட்ஸ்குள்ளே செலக்ட் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து 1ல் ஆரம்பித்து கடைசியாக நமக்கு உள்ள டிஜிட் வந்து 200. இதுக்குள்ளே தான் நம்ம இன்டிஜர்ஸை செலக்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து ஏ அப்படிங்கிறது இன்டிஜர்ஸ் விச் ஆர் டிவிசிபிள் பை 6, அதான் ஏ. அப்போ ஏ அப்படிங்கிறது என்னன்னாக்கா 6 டேபிளில் வர நம்பர்ஸ் எல்லாம். அப்போ என்ன 6 12 அப்படின்னு போயிட்டே இருக்குங்களா? எல்லாத்தையும் எழுதி அப்புறம் அதை கவுண்ட் பண்ணி எழுதுமா அப்படின்னாக்கா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த 200க்கு முன்னாடி 6ஆல் டிவைட் ஆகிற நம்பர் என்னன்னு கண்டுபிடிங்க. அப்போ 200 6ஆல் டிவைட் பண்ணோம்னாக்கா நமக்கு ரிமைண்டர் என்ன வரும்? ஸோ 6ஆல் டிவைட் பண்ணோம்னாக்கா 3 6 are 18 பேலன்ஸ் 2 20 அகைன் 3 6 are 18 பேலன்ஸ் 2. அந்த 2வை 200ல் கட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன ஆகணும்னு கேட்டினாக்கா 198. திஸ் இஸ் தி லாஸ்ட் நம்பர்
which is divisible by 6 in this 1 to 200. சரிங்களா? அப்போ இதான் ஒன் லாஸ்ட் நம்பர். அப்போ இதில் எத்தனை நம்பர் இருக்குன்னு வேணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட்டு 1 டிவைட் பண்ணும் பொழுது உங்களுக்கு என்ன வந்திருக்கு, உங்களுக்கு 33 வந்திருக்கா? அப்போ 200க்குள்ளே உங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 33 நம்பர்ஸ் which are divisible by 3ன்னு இருக்கும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு என்ன சொல்லிடலாம் அப்படின்னாக்கா P of A is equal to 33 அப்படின்னு சொல்லிடலாம். 33 the whole divided by 200 அப்படின்னு சொல்லிடலாம் P of A ஈஸியாக. ரைட். அடுத்து P of B வேணுமா? P of Bங்கிறதுக்கு 8. அப்போ 200 8ஆல் டிவைட் பண்ணுங்கள். 200 8ஆல் டிவைட் பண்ணோம்னாக்கா 16 பேலன்ஸ் 4 40 5. அப்போ 25 நம்பர்ஸ் which are divisible by 8 in 1 to 200. அப்போ P of B வேல்யூ நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 25 by 200 அப்படின்னு வந்துடும். P of B வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டுக்கும் காமன் எலமெண்ட்ஸ் இருக்குமா அப்படின்னாக்கா ஸோ வாட் ஆர் தி நம்பர்ஸ்? So 6 divisible by 6 divisible by 8 is divisible by 6 na 612 and so on up to 198. Divisible by 8 naka 8 16 24 and so on 200. இதில் காமன் எலமெண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள். இது ரெண்டுக்கும் லீஸ்ட் காமன் மல்டிபிள் கண்டுபிடிங்க. இது ரெண்டுக்கும் 6க்கும் 8க்கும் லீஸ்ட் காமன் மல்டிபிள் கண்டுபிடிச்சோம்னாக்கா வாட் இஸ் த லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 24 தான் லீஸ்ட் காமன் மல்டிபிள். LCM of 6 and 8ன்னு பார்த்தோம்னாக்கா 24 தான் லீஸ்ட் காமன் மல்டிபிள். So what are the numbers which are divisible by 24 அப்படின்னு இதில் பார்க்கணும். How many numbers which are divisible by 24 from 0 to 200 அப்படின்னாக்கா 200 24ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. ஸோ 224 அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 டிஜிட்ஸ் எடுத்தோம்னாக்கா வராது. அப்போ டோட்டலாக 200க்கே தான் பார்க்கணும். அப்போ 200க்கே பார்த்தோம்னாக்கா ஈஸியாக சொல்லிடலாம் 8 டைம்ஸ் வரும். அப்போ how many numbers which are divisible by 24 between 1 to 200 அப்படின்னு கேட்டாக்கா 8 numbers வரும். அப்போ P of A intersection B ஆன்சர் நான் பார்த்தோம்னாக்கா 8 by 200. ஸோ P of A கண்டுபிடிச்சாச்சு, P of B கண்டுபிடிச்சாச்சு, P of A intersection B கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு ஃபார்முலா தெரியும். P of A union B is equal to P of A plus P of B minus P of A intersection B ஃபார்முலா தெரியும். இந்த ஃபார்முலாவில் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு தேவையான ஆன்சர். நெக்ஸ்ட், the probability that a student pass a physics test is 2 by 3 and the probability that the pass both a physics test and an English test is 14 by 45. The probability that he pass at least one test is 4 by 5. What is the probability that the passes the English test? So ஏங்கிறது என்னன்னு பார்த்தோம்னாக்கா பாஸ் இன் ஃபிசிக்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போ P of A வேல்யூ நமக்கு என்ன வந்துடும்னாக்கா 2 by 3 அப்படி எழுதிக்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா அந்த ப்ராபபிலிட்டி தட் போத் டெஸ்ட் பாஸ், போத் அப்படிங்கிறப்ப ரெண்டுமே நடந்திருக்கணும். அப்போ ரெண்டுமேனாக்கா ஃபிசிக்ஸ்லேயும் பாஸ் பண்ணியிருக்கணும், ஆர் கெமிஸ்ட்ரின்னு ஆர் இங்கிலீஷ்னு வராது. ஃபிசிக்ஸ்லேயும் பாஸ் பண்ணியிருக்கணும் அண்டு இங்கிலீஷ்லேயும் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்போ அண்டுன்னு வரப்போ நம்ம வந்து என்னன்னாக்கா இன்டர்செக்ஷன் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ P of A இன்டர்செக்ஷன் B கொடுத்துருக்காங்க. ஸோ P of A இன்டர்செக்ஷன் B தட் இஸ் ஈக்குவல் டு 14 by 45 கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ராபபிலிட்டி தட் ஹி பாஸ் அட்லீஸ்ட் ஒன்னுனாக்கா ஏதாச்சும் ஒன்றில் பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதாவது என்னது ஃபிசிக்ஸில் மட்டும் பாஸ் பண்ணியிருந்தாலோ ஆர் இங்கிலீஷில் மட்டும் பாஸ் பண்ணியிருந்தாலோ போதும் அப்படின்னாக்கா யூனியன் கொடுத்துருக்காங்க. ஸோ P of A union B வேல்யூ கொடுத்துருக்காங்க. P of A union B is equal to 4 by 5 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் ஹி பாஸ் இன் இங்கிலீஷ் டெஸ்ட்? இப்போ A வந்து பாஸ் இன் ஃபிசிக்ஸ் எடுத்திருக்கோம், B வந்து பாஸ் இன் இங்கிலீஷ் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா we have to calculate P of B. அப்போ அடிஷன் தியரத்துக்கான எல்லா டேர்ம்ஸுக்கும் இங்கே இருக்குது. இந்த அடிஷன் தியரம் ஃபார்முலாவை எழுதிவிட்டு அந்த ஃபார்முலாவில் போய் கிவன் டேட்டாஸ் எல்லாத்தையும் போய் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு ஆன்சர் வந்துடும். An investment consultant predicts that the odds against the price of a certain stock will go up during the next week are 2:1 and the odds in favor of the price remaining the same are 1:3. What is the probability that the price of the stock will go down during the next week? இப்போ A அப்படிங்கிறது என்னன்னு எடுத்துக்கலாம்னாக்கா ஸ்டாக் வில் கோ அப் அப்படின்னு எடுத்துக்கலாம். B அப்படிங்கிறது என்னன்னு எடுத்துக்கலாம்னாக்கா the price of the stock will same அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இது ரெண்டுக்கும் யூனியன் கண்டுபிடித்தோம்னாக்கா ஏன்னா அதோட மீனிங் என்ன அப்படின்னாக்கா யூனியன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா இந்த ப்ரைஸ் ஆஃப் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் A யூனியன் B கண்டுபிடிக்கிறோம்னாக்கா அதோட மீனிங் வந்து ப்ரைஸ் ஆஃப் தி ஸ்டாக் வில் கோ அப், எய்தர் ப்ரைஸ் ஆஃப் தி ஸ்டாக் வில் கோ அப் ஆர் த
ப்ரைஸ் ஆஃப் தி ஸ்டாக் ப்ரைஸ் வில் பி ரிமைன் சேம் அப்படிங்கிறது வந்துருங்களா. பி ஆஃப் ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு பார் எடுத்தோம்னாக்கா என்ன அர்த்தம், இதோட காம்ப்ளிமெண்ட்னு அர்த்தம். அப்போ இதோட காம்ப்ளிமெண்ட் தான் ஒன்று ஸ்டாக் வந்து இன்க்ரீஸ் ஆகணும், ஸ்டாக் வில் கோ அப் ஆர் பிரைஸ் ஆஃப் தி ஸ்டாக் ரிமைன் சேம். இதுக்கு காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது இந்த ஸ்டாக் வில் கோ டவுன் அப்படின்னு வந்துருங்களா. ஸோ அப்போ என்னோட டார்கெட் வந்து பி ஆஃப் ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பி ஆஃப் ஏ யூனியன் பி ஹோல் பார் கண்டுபிடிக்க போகிறேன், அவ்வளோதான், தட்ஸ் ஆல். ஸோ அப்போ பி ஆஃப் ஏ வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஏங்கிறது ஸ்டாக் வில் கோ அப் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஸ்டாக் வில் கோ அப் அப்படிங்கிற பிரைஸ் ஆஃப் தி ஸ்டாக் வில் கோ அப் அப்படின்னாக்கா இங்கே நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், predicts that the odds against the price of the odds against சொல்லியிருக்கோம் சரிங்களா. odds favorன்னு சொல்லியிருந்தாக்கா நம்ம என்னன்னாக்கா 2 நியூமரேட்டரில் போட்டு 3 டினாமினேட்டரில் போட்டலாம். odds against அப்படின்னு இங்கே கொடுத்துருக்கறனால செகண்ட் நம்பர் தான் நமக்கு ஃபேவரபுளாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ செகண்ட் நம்பர் என்னன்னு கேட்டிங்கனாக்கா 1, டோட்டலாக ஆட் பண்ணோம்னாக்கா 3. ஸோ பி ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு 1/3. ஸோ இந்த ஆட்ஸ் ஃபேவர் ஆட்ஸ் அகைன்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆட்ஸ் ஃபேவர்னு கொடுத்துருந்தானாக்கா அந்த ரேஷியோவில் ஃபர்ஸ்ட் நம்பர் நியூமரேட்டரில் போட்டு ஆட் பண்ணி டினாமினேட்டரில் போட்ட வேண்டியதான். ஆட்ஸ் அகைன்ஸ்ட் கொடுத்துட்டு நம்ம ஆட்ஸ் ஃபேவர் எழுத போகிறோம் அப்படின்னாக்கா செகண்ட் நம்பர் நியூமரேட்டரில் போட்டு டோட்டலாக டினாமினேட்டரில் போட்ட வேண்டியதான். ஸோ அடுத்து பி ஆஃப் பி ஆட்ஸ் ஃபேவர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு வந்து ரிமைன் சேம், ப்ரைஸ் ஆஃப் தி ஸ்டாக் வில் ரிமைன் சேம் அப்படின்னாக்கா ஃபேவர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 வந்து நியூமரேட்டரில் போட்டு ஆட் பண்ணி டினாமினேட்டரில் போட்டுருங்க. ஸோ பி ஆஃப் பி வேல்யூ வந்து 1/4. ஓகே. ஸோ பி ஆஃப் ஏ யூனியன் பி ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி. ஏன்னாக்கா தே ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். இன்டர்செக்ஷன் வந்து எம்டி. ஒன்று ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது வந்து ஏங்கிறது என்ன சொல்லியிருக்கோம்னாக்கா ஸ்டாக் வில் கோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். பிங்கிறதுனாக்கா ஸ்டாக் ப்ரைஸ் வில் ரிமைன் சேம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் வருமானாக்கா வராது. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் எம்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ பி ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி. த ஆன்சர் இஸ் 7/12. So therefore probability of stock price will go down is equal to P of A bar intersection. That means P of, we have to calculate P of A union B the whole bar. P of A union B the whole bar எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1 minus P of A union B whole bar is equal to P of A bar intersection B bar அப்படின்னு எழுதிடலாம். So P of A bar intersection B bar is nothing but the 1 minus P இப்படியும் எழுதிக்கலாம். இல்லை டேரெக்டாக P of A union B is equal to 1 minus P of A union B whole bar is equal to 1 minus P of A union B அப்படின்னு டேரெக்டாகவே எழுதிடலாம். இந்த ஸ்டெப் எழுதுங்கிற அவசியம் கூட இல்லை. ஸோ P of A union B whole bar is equal to 1 minus P of A union B. A union P of A union B கண்டுபிடிச்சிட்டோம். அதை எழுதிட்டோம்னாக்கா the answer is 5/12. A person with the MCA degree applies for a job in 2 firms X and Y. The probability his being selected in firm X is 0.7 and being rejected Y is 0.5. The probability of at least one of his application being rejected is 0.6. What is probability that he will selected in one of the firm? Person MCA degree join in 2 firms. ரெண்டு ஃபிம்க்கு போகிறாங்க. ஃபிம்எக்ஸில் செலக்ட் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க 0.7. ஃபிம்ஒயில் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க 0.5. அண்ட் ப்ராபபிலிட்டி தட் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் ஹிஸ் அப்ளிகேஷன் பீயிங் ரிஜெக்டட், அட்லீஸ்ட் அப்படின்னாக்கா யூனியன் ரிஜெக்டடுக்கு கொடுத்துருக்காங்க 0.6. அப்போ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் ஹி வில் பி செலக்டட் இன் ஒன் ஆஃப் தி ஃபிம், அதுக்கு ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஈவெண்ட்டு டிஃபைன் பண்ணிடலாம். ஏங்கிறது ப்ராபபிலிட்டி தட் ஹி வில் செலக்டட் இன் ஃபிம் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ பி அப்படிங்கிறது பர்சன் இஸ் செலக்டட் இன் ஃபிம் எக்ஸ், அதான் ஏ. பிங்கிறது செலக்டட் இன் ஃபிம் ஒய் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா பி ஆஃப் ஏ வேல்யூ கொடுத்துட்டாங்க 0.7. இப்போ பி ஆஃப் ஏ பார் ஈஸியாக சொல்லிடலாம் 0.3. அதுமாரி பி ஆஃப் பி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னா கொடுக்கல, ஆனால் அதுக்கு பதிலாக ரிஜெக்டட் இன் ஃபிம் ஒய் அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ பி ஆஃப் பி பார் என்னன்னு கேட்டோம்னாக்கா 0.5. ஸோ 0.5 கொடுத்தாக்கா ஆட்டோமேட்டிக்காக பி ஆஃப் பி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பி ஆஃப் பி ஆன்சர் வந்து நமக்கு 0.5. ரிஜெக்டட் இன் எனி ஒன் ஆஃப் அட்லீஸ்ட் அப்படின்னு கொடுத்தாங்களா, ஸோ என்ன பண்ணிடலாம்னாக்கா யூனியன் பி ஆஃப் ஏ பார் ஆர் பி பார் ரெண்டில் ஏதோ ஒன்றில் வந்து நமக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க.
ஸோ பி ஆஃப் ஏ பார் யூனியன் பி பார் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்னன்னு கொடுத்துருக்காங்கனாக்கா 0.6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு கம்பெனியில் செலக்ட் ஆகணும்னாக்கா வி ஹவ் டு கால்குலேட் பி ஆஃப் ஏ யூனியன் பி. ஸோ பி ஆஃப் ஏ யூனியன் பி வேணும் அப்படின்னாக்கா நமக்கெல்லாம் பாரில் இருக்குது. ஸோ அதனால் பார் யூஸ் பண்ணி எழுதுறதாலும் எழுதிக்கலாம். ஸோ 1 மைனஸ் பி ஆஃப் ஏ யூனியன் பி ஹோல் பார் அப்படின்னு எழுதிடலாம். பி ஆஃப் ஏ யூனியன் பி ஹோல் பார் அப்படிங்கிறத எப்படி எழுதிடலாம்னாக்கா பி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி பார் அப்படின்னு எழுதிடலாம். சரிங்களா? ஸோ பி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி பார் இந்த ஃபார்முலா நம்ம எழுதி வச்சுருக்கோம். பி ஆஃப் ஏ பார் யூனியன் பி பார் தான் நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்கனாக்கா 0.6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பி ஆஃப் ஏ பார் யூனியன் பி பாரை அடிஷன் தியரம் யூஸ் பண்ணோம்னாக்கா பி ஆஃப் ஏ பார் ப்ளஸ் பி ஆஃப் பி பார் மைனஸ் பி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி பார் இஸ் ஈக்குவல் டு 0.6 அப்படின்னு வந்துடும். ஸோ அதுலேருந்து நம்ம எதை கண்டுபிடிச்சிடலாம்னாக்கா பி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி பார் வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சி எழுதிக்கலாம். எழுதியாச்சு. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் போய் சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னாக்கா நமக்கு செலக்ட் ஆகிறதுக்கு 2 ஃபிம்மில் ஏதோ ஒரு ஃபிம்மில் செலக்ட் ஆகிறதுக்கு ப்ராபிலிட்டி என்ன நமக்கு அப்படின்னு நமக்கு கிடச்சிரும். ஸோ த ஆன்சர் இஸ் 0.6.